ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷவிதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று 3 ஆலயங்கள் அப்படின்ற தலைப்பில் ஆண்டவருடைய மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மறுபடியுமாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த 3 ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்டீஸ் பார்த்த உடனே உங்களுடைய சிந்தனையில் ஒரு சில காரியங்கள் வந்திருக்கும். அது என்ன 3 ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போது அந்த 3 ஆலயங்கள் எதுவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேள்வி பதிலாக பேசிட்டே போகலாம். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக என்ன பண்ணாங்கன்னா சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. வசனங்கள் புரியாட்டி என்ன பண்ணாங்கன்னா திரும்பி கேளுங்க. அதுக்கான பதிலை நம்முடைய இயேசு கிறிஸ்து வேதத்திலேருந்து உங்களுக்கு காமிப்பார். சரிங்களா? அப்போ இந்த கூட்டம் முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன அதனால் பிரயோஜனம் முதல்ல அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த நாளில் கடந்து போகிறோம். அதனால் இந்த கூட்டம் முடியும் போது மிகவும் ஆச்சரியமான பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நிதானம் மட்டும் கேளுங்க. எங்கேயாவது நீங்கள் யோசித்து வச்சிருக்கக்கூடிய காரியங்களுக்கு சில முரண்பாடான ஒரு பதில் வர ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பதில் பேசுகிறவரா சொல்கிறாரா அல்லது இவரை பேச வைக்கிற ஆண்டவர் சொல்கிறாரா மட்டும் பார்த்தா போதும். நானா பேசினா அதுக்கு பேர் தப்பு. பேச வச்சார்னா இந்த ரைட்டு. பேச வச்சார்னா அது எங்கே இருக்கணும்? இந்த பைபிளில் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 3 ஆலயங்கள் சொன்ன உடனே நீங்கள் எதை மைண்டில் கொண்டு வந்தீங்க? முதல்ல சாலமோன் தேவாலயம். ஓகே, வெரி குட். வேற? ஆசரிப்பு கூடாரம். ஓகே, வெரி குட். வேற? 2ஆம் ஆலயம். அது ஒரே ஆலயம் தானே, அது திரும்ப கேட்டாங்க அவ்வளோதானே. அப்போ ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று சாலமன் சொல்லிட்டாங்க, ஆசிரியப்பிடம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று அப்போ நாங்கள் யார்? ஓகே, ஸோ அது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கட்டப்படாத ஒரு ஆலயம் தரிசனத்தில் என்ன பண்ணியிருந்தார்னா காமிச்சிருந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கட்டப்படாத ஒரு ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அவர் தரிசனத்தில் என்ன பண்ணியிருந்தார்னா காமிச்சிருந்தார். அதுதான் 3வது ஒரு ஆலயம் சொல்லி பார்க்குறோம். அப்போ சகோதரிகள் நீங்களாம் சொன்னது மாதிரி முதலாவது ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், 2வது சாலமோன் தேவாலயம், 3வது பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தேவாலயம். அப்போ இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சரீரமாக ஒரு சபையாக அழைக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமாகவே தெரிய வேண்டிய இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆலயங்கள் மூலமாக காமிக்கப்பட்டிருக்குது. ஒரு உயர்ந்த திட்டம் சத்தியம் இந்த 3 ஆலயங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ஆலயத்தை குறித்து பேசுறதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்ல அட்லீஸ்ட் எவ்வளோ நேரம் தேவைப்படும்? அட்லீஸ்ட் எவ்வளோ நேரம் தேவைப்படும் ஒரு பேசிக் சொல்றதுக்கு? ஒரு மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? எல்லாமே நேரமே போதாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னா சொல்லுங்க பிரதர். 2 மணி நேரம் பேசலாமா? சரி, 2 மணி நேரம் பேசலாம்னு சொல்றாரு. எல்லாம் இருப்பீங்களா? 2 மணி நேரம் இருக்க மாட்டீங்களா? இருக்கலாம். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஒரு கிறிஸ்தவன், நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க இல்லையா? நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். இதை தெரியாம நம்ம வெளியே போய் என்ன பிரச்சனை கிடையாது இல்லையா? அதனால 2 hours சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஒரு 1 hour 55 minutes முடிச்சிடுறேன் உங்களுக்காக. 5 நிமிஷம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுனால தான் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்ல நம்ம பாட்டுக்கு ஸ்பீடா போயிட்டா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால நம்ம இப்படி நம்ம போகலாம். சரி, முதல்ல எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதை பார்க்கலாம்? முதல்ல ஆசரிப்பு கூடாரம். ஏன்னா முதல்ல அதான் நிறுவப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன்
தேவாலயத்தை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எசேக்கியேல் தேவாலயத்தை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படை இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளை உள்ளடக்கி இருக்கும். அந்த கேள்விகள் நம்முடைய வேதாகமம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். அந்த கேள்விகள் நிச்சயமாகவே உங்களுடைய அறிவு கண்ணையும், அதாவது அறிவு கண்ணாகிய மனக்கண்ணை மிகப்பெரிய லெவல் என்ன பண்ணணும், அதை திறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள போனா பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். இப்போ பேசும்போது சில விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரும்போது ஓகே ரைட், நாங்க ஏத்துக்கிறது எங்களுக்கு புரியுது அப்படின்னா உங்களோட முகங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல எதிர்மறை இருக்கு அப்படின்னாவே அது சங்கடமா மாறிடும். இதெல்லாம் கேட்டு வாங்க. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் அழைப்பு கொடுத்திருக்கும் பொழுது அந்த அழைப்பு உலகத்திற்குரிய எல்லா மக்களுக்கும் பொதுவானதா இல்லையா? பொதுவானது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, பொதுவானது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள, இந்த உலகத்துக்கு தேவனுடைய வல்லமையாகிய அந்த பரிசுத்தாவின் மூலமாக, அந்த ஆவின் அபிஷேகத்தின் மூலமாக அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துல என்ன இல்லை? பாகுபாடு இல்லை. கரெக்டா? வெரி குட். பாகுபாடு இல்லை. இப்ப நான் பேசுற இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓகேவா? கம்மி பண்ணலாமா? கரெக்டா இருக்கா? ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணவா? அந்த சவுண்டு கம்மி பண்ணணும், ஏன் சவுண்ட் இல்லை. எக்கோ அடிக்குதான், கொஞ்சம் செக் பண்ணுங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பேசலாம். ஓகே. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து அவரு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் என்ன கிடையாதுன்னா பாகுபாடுகள் இல்லைன்றது மிக தெளிவாயிடுச்சு. நல்லா கூர்ந்து கவனிச்சு செய்வாங்க. யாருக்காவது போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நாள் உங்க லைஃப்ல இது. அது மட்டும் நல்லா சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுசா இருக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போது அந்த அன்பின் ஐக்கியத்திற்குள்ளாக பாகுபாடுகள் இருக்குதா இல்லையா? 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 இருக்கா? இருக்குதுல்ல. என்ன மாதிரி பாகுபாடுகள் இருக்குது? என்ன மாதிரி பாகுபாடுகள் இருக்குது? மார்க்க பேதங்கள். சொல்லுங்க பிரதர். நீங்க பேசவே கூடாது, நீங்க கவனிக்க மட்டும் தான் செய்யணும். ஏன்னா அவர் 4வது மீட்டிங் அட்டன் பண்றாரு. இவர் பேச நியாயமே கிடையாது. நீங்க கவனிச்சா வரணும். நீங்க சொல்லுங்க பிரதர். ஜான் டேவிட் பிரதர் அப்பா கொஞ்சம் கம்முன்னு இருங்க. சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க பிரதர். என்ன சொன்னீங்களே? டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஆனா நான் கேட்டது பாகுபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, கருப்பு வெள்ளை, அந்த ஜாதி இருக்குதா இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க இல்லைன்னு சொன்னீங்க? யோசிக்கணும். சொல்லும் போது இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாகுபாடுகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினாரா இல்லையா? இல்லையா? ஆனா இருக்குதா சபைக்குள்ள? அப்ப அது யார் ஏற்படுத்தினது? அது யார் ஏற்படுத்தினது? சொல்லுங்க பிரதர். தைரியமா சொல்லுங்க பிரதர், பயப்படாதீங்க. சாத்தான். எந்தெந்த சபையில் இருக்குதோ அந்த சபையில சொல்ல முடியுமா? இல்ல இப்ப பொதுவாக உட்காந்துக்கு சொல்ல முடியுமா நம்மளால? அதை அங்க போய் சொல்ல முடியாது. அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய ஒரு தைரியம். அதுக்கு பேர் என்ன? தைரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மைகளை கவனிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி ஒரு தைரியமோ ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு உண்மைக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை முறைமைகளோ இன்னைக்கு அநேக இடங்கள்ல இல்லை. காரணம் என்னன்னா நமக்கு விசுவாசத்துக்குரிய உண்மைகள் தெரியல. விசுவாசத்துக்குரிய உண்மைகள் தெரியல. அப்ப உண்மைகள் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நான் தான் காரணம். அவருடைய சரியான பதில். சரிங்களா? அப்போ அந்த காரணத்துக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க தான் காரணம். ரைட். ஏன் இவங்க காரணம் அப்படின்னா நான் சரியா வேதம் படிக்கல அப்படின்றது சரியான பதிலா இருக்கும். அப்போ நான் வேதம் படிக்கல சொல்லலாம், படிக்கல நீங்க சொல்லலாம், படிக்கல நீங்க சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த உண்மைகளை வெவ்வேறு விதமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் இல்லையா? அப்போ உண்மைன்றது ஒன்னா இருக்குமா 10 இருக்குமா? உண்மைன்றது ஒன்னே ஒன்று இருக்குமா இல்ல 10 விதமா இருக்குமா? ஒண்ணுதானே இருக்கும்.
அப்ப இன்னைக்கு 10 விதமான உண்மைகள் இருக்கா உலகத்துக்குள்ள? அதான் டினாமினேஷன் நீங்க சொன்னது. இருக்கா? இருக்குதானே? இருக்கு. இதெல்லாம் யாரு காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏதோ ஒரு காரணம் யாராவது பண்ணிட்டாங்க. யாரு காரணம் சரி, யார் மேலும் பழி போட வேணாம், நம்மளோட வேலை கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் படிங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? அப்போ நம்ம நிறைய வார்த்தைகளை உங்ககிட்ட நான் பேசலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய முடிவில் ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தை இருந்தாதான் என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ளணுமே தவிர இல்ல ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். இப்படியாக தான் நம்ம அனைவருமே மிக தெளிவா வளரணும். நீங்க சொல்ற ஒரு கருத்து ஓகே தான் பிரதர், அது ஆண்டவர் சொல்றாரா எங்களுக்கு காமிங்க வசனத்துல அப்படின்னு நீங்க கேட்டு பழகணும் முதல்ல. சரிங்களா? ஓகே. அப்படின்னா இந்த மாதிரி பாகுபாடுகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுத்திருந்தா கூட இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பிசாசானவன். அவன் மனக்கண்ணை குருடாக்கிட்டான். மனக்கண்ணை குருடாக்கிட்டான் அப்படின்னா உலகத்தோட ஒட்டுமொத்த ஆளுகை யார் கண்ட்ரோல் இன்னைக்கு இருக்குது? பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்லி 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்குணங்கள் கிடக்கின்றது அப்படின்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு ஏன் உண்மை தெரியல அப்படின்னா சகோதரி சொல்லும்போது அருமையான பதில் சொல்றாங்க, நான் வேதத்தை நான் சரியா வாசிக்கலங்க பிரதர். வாசிச்சா கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வகையெல்லாம் படிக்கிற, பக்தியா இருக்கிற, வைராகியமா இருக்கிற, ஆனா இன்னும் ஆண்டவரை பத்தின பல உண்மைகள் என்னுடைய இதயத்துக்கு வந்து சேர மாட்டேதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சரியான பதில் என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுக்க போறோம் சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா புரிந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நல்லா கவனிங்க. அழைப்பு பொதுவானதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது இந்த அழைப்புடைய இன்னொரு முக்கியமான மேன்மையை உங்ககிட்ட இப்ப நான் பகிர்ந்துக்கும் போது அது ஒரு கேள்வி தேவைப்படுது. என்ன கேள்வி அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சிம்பிள் கேள்வி, நான் ஏன் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. நான் ஏன் பிறந்திருக்கேன், இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நான் ஏன் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் பிறந்தீங்கன்னு தெரியலையா? ஏன் சொல்லுங்க சகோதரி, அருமையா சொல்றீங்க, சொல்லுங்க. வெரி குட். ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம். ஓகே, நான் ஏன் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த கேள்விக்கான ஒரு சரியான பதில நம்முடைய ஆண்டவர் தான் சொல்ல முடியும், சொல்லியிருக்காரு. அவட்டையும் நம்ம கேட்டு என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பண்ணும்போது 2 வசனங்கள் நமக்கு மிக முக்கியமான தெளிவுகளை கொடுக்கும். 2 வசனங்கள், சரிங்களா? முதல் வசனம் ரோமர் 8:29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் யார் யாரெல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஒருவேளை நான் முன் குறிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் இந்த பூமியில பிறக்கிறோம்ல, முன் குறிக்கப்பட்டது அன்னைக்கு உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி முன்குறிச்சேன்னு சொல்லி எபேசியர் 1:4 சொல்லிட்டார். உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். நீங்க கவனிக்கும் போதே புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க, இருக்கு இல்லையா? அப்படின்னா முன் குறிக்கப்பட்ட நான் இந்த பூமியில பிறக்கணும் இல்லையா? பிறந்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ள யாரு உருவாகணும்? கலாத்தியர் 4:19 படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் முக்கியமான ஆச்சரியமான சில கேள்விகள் இருக்குது. எக்கா போனா நீங்க தயக்கம் வேணாம், எதுவுமே வேணா, நீங்க தாராளமா என்ஸ் போகலாம், அது உங்களுடைய சுதந்திரம், சரிங்களா? ஓகே, அப்போ
நல்ல கவனிங்க, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படின்னு இருக்காரு. அப்ப நமக்குள்ள யார் உருவாகணும்? கிறிஸ்து உருவாகணும். சரிங்களா? இந்த அழைப்பு எல்லாத்துக்கும் பொதுவானதா? இதுல என்ன கிடையாது, இதுல பாகுபாடுகளே கிடையாது. அப்போ நான் பிறந்ததுக்கான ஒரு காரணமே நான் யார் மாதிரி மாறணும், அவ்வளவுதான். நான் கிறிஸ்து மாதிரி மாறணும். அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு யாரை பார்க்குற மாதிரி இருக்கணும்? உங்களை பார்த்தா எனக்கு யாரை பார்க்குற மாதிரி இருக்கணும்? அந்த மாதிரி நீங்க எங்க பார்த்துருக்கீங்க? சபைகள்ல, வீட்டுல, ரோட்ல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? சபையில பார்த்துருக்கீங்களா? என்ன சபையில பார்த்துருக்கீங்க கிறிஸ்துவ நீங்க? நம்மளே மாடலா இருக்கமா? என்ன மாடல் கிறிஸ்துவுக்கு? நம்ம நீங்க சொல்ற பதில நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கவனிக்கிறேன். ஆனா அந்த பதில அறிவுபூர்வமா நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பதில் இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா இவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இவரை பார்த்துட்டு வச்சுக்கங்களேன், இவரை பார்த்தது மாதிரி யாரை பார்த்த மாதிரி இருக்கணும்? அவர் மாதிரி மாறுறவங்கள அதே மாதிரி தான் இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நம்ம எல்லாருமே உருவாகணும். அந்த மாதிரி யாரை பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் பார்த்துக்க முடியாது. நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒரிஜினலா பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குது? கொலோசியர் 2:3 படிச்சீங்கன்னா, கொலோசியர் 2:3 படிச்சீங்கன்னா அவருக்குள்ள ஞானம் அறிவென்ற பொக்கிஷங்கள் இருக்குது. அவருக்குள் ஞானம் அறிவென்ற பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா ஏற்பாடுகளை குறித்து மிக தெளிவான உண்மைகள், சத்தியங்கள் எல்லாமே நம்முடைய இயேசு கிறிஸ்து புரிந்திருக்கிறார். அப்ப அவரை பின்பற்ற சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படியாக வளரணும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, எபேசியர் 4:11 படிக்கலாம். எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம வளரணும். அப்போ அப்படி நம்மளை பார்க்கணும். அப்படிதான் பைபிள் இங்க சொல்லுது நமக்கு. எபேசியர் 4:11 காமிச்சாச்சு. இப்ப நல்லா கவனிங்க. அப்படின்னா நான் பிறந்ததுக்கான காரணம் நான் யார் மாதிரி மாறணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும். இது எல்லாத்துக்கும் உடன்பாடு இருக்குதா? ஏன்னா வசனம் அதான் சொல்லுது, வேற மாற்று கருத்து இல்ல. ஓகே, அப்படின்னா எனக்கு யாரை பத்தி தெரியணும்? அவ்வளவுதான். எனக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியணும். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியணும்னா எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? வேதம் மட்டுமே, வேற எங்கேயுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுதல், ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தான் சந்திக்க போறோமா இல்லை நாளைக்கு சந்திப்போமா நமக்கு தெரியாது. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்புல ஒரு உண்மை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்க வேணா போங்க, இதெல்லாம் உங்களுடைய சுதந்திரம், சுயாதீனம். ஆனால் வேதம் மட்டும் படிங்க, பைபிளை மட்டும் நம்புங்க. வேற எதையுமே என்ன பண்ண வேணாம்னா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிள் மட்டும் படிங்க. சரிங்களா? அப்படின்னா எனக்கு என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி முழுசா தெரிஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா நான் அவர் மாதிரி மாற போகிறேன், அது என்னோட அழைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பத்தி நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது வேதம் மட்டும்தான். அப்ப வேதத்துல இதற்கான ஒரு சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யோவான் 20:31 படிங்க. யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த வேதாகமும் கையில கொடுக்கப்பட்டிருக்கின்றத மிக தெளிவாக காமிச்சிட்டார். இந்த மாதிரி பல வசனங்கள் பைபிள் இருக்குது. உதாரணத்துக்கு யோவான் 5:39 படிச்சீங்க அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகள் தான். புரிஞ்சுங்களா? அப்போ வேதம் நிச்சயமா படிக்கணும். ஏன்னா என்னுடைய அழைப்பை நான் ஆண்டவர் மாதிரி மாறுவது. அப்ப அதை பத்தி தெரியணும் அப்படின்னா நான் பைபிள் படிச்சு ஆகணும். சில பேருக்கு சில கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும். என்ன வரும் அப்படின்னா, எனக்கு தான் படிப்பறிவே இல்லையே வருமா, நான் எப்படி வேதம் படிக்கிறது? அப்போ கரெக்டா? ஓகே, அதுக்கு என்ன பதில்? ஆதிகால அப்போஸ்தலர்கள் அநேகர் படிக்கவே இல்லைல்ல. இல்ல. அப்ப எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது உண்மைகள்? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இருக்க வசனம் பைபிள்ல இருக்குது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம தெரிஞ்சுக்க பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் அவருடைய வல்லமையின் மூலமாக புரிய வைப்பார்.
அப்ப நமக்கு வேண்டியது அந்த இருதயம் மட்டும் நமக்கு இருந்தா போதுன்றதுதான் இங்க சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதரிகளே. இப்ப நம்ம என்ன கடந்து வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஏன் பிறந்துட்டேன்னு சொல்லி பார்த்துட்டோமா? அப்போ ஆண்டு மாதிரி மாறணும்னா அவரை பத்தி தெரியணும்னா வேதம் மட்டும் தான் படிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப வேதம் படிக்க 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 ஆண்டவருடைய தெய்வீகமான காரியங்கள் முழுவதுமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அதை பத்தின உண்மைகள்லாம் சொல்றதுக்காகவே இதெல்லாம் நம்ம நினைக்காருன்னா இங்க காமிச்சிருக்கான்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சரி, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது வேடையில். இப்போ நல்லா கவனிக்கிறோம், முக்கியமான கேள்வி. இப்போ வேதம் மட்டும்தான் படிக்கணும். எதுக்கு? நம்முடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் மட்டும்தான் படிக்கணும். இதெல்லாம் மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. சரிங்களா? ஓகே. ஆனா இன்னைக்கு உலகத்துக்குள்ள வேதத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்துறாங்களா? அல்ல ஒரே மாதிரி வேதம் வச்சிருக்காங்களா கையில? இல்ல. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா, நம்முடைய ரோமன் கத்தோலிக்க மக்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு புஸ்தகம் வச்சுக்கிறாங்க கையில? யாரா இருக்கீங்களா ரோமன் கத்தோலிக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்களா ரோமன் கத்தோலிக்? கன்வெர்ட் ஆயிருக்கீங்களா? ஓகே, பெஸ்ட். ஓகே, பெஸ்ட்னு ஏன் சொன்னா நீங்க அங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதான் பெஸ்ட்னு சொல்ல வந்தேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான். கன்வெர்ட் ஆன நிலைமை ஒன்று தான், அங்கே இருக்கிற நிலைமை ஒன்று தான்றது போக போக புரியும் உங்களுக்கு. வேதம் படிக்க புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, அது விட்டுடலாம், அது வேண்டாம். நல்லா கவனிங்க. நம்முடைய ரோமன் கத்தோலிக்க மக்கள் 73 புஸ்தகம் வச்சுக்கிறாங்க கையில். 73 புஸ்தகம் வச்சுக்கிறாங்க. நம்மளாம் எவ்வளோ வச்சுக்கிறோம் கையில்? 66 வச்சுருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக பதில் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிரும் பாருங்க பதில் கொஞ்ச நேரத்தில். 66 வச்சுருக்கிறோம் கையில். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீக் ஆர்த்தடாக்ஸ், கிரேக்க பழமைவாதிகள் குரூப் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு புஸ்தகம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 79 புஸ்தகம் வச்சிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க 81 83 அது மாதிரி வச்சிருப்பாங்க. எகோவின் சாட்சிகள் தனியாக பைபிள் நம்ம நினைப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க பார்க்குறோம். இதெல்லாம் உதாரணமாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எத்தனை இருக்கு நம்ம கிட்ட? 73, 66, 79, 81, 83 தனியாக பைபிள் போட்டுருக்காங்க. லைனாக இருக்கா? லைனா வச்சுக்கோமா? ஓகே. இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ வித்தியாசம் வந்திருக்கல இது இல்ல? இப்பதான் கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். அந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கணும்? பைபிள்ல இருக்கணும். பைபிள்ல வசனத்துல இருக்கணும். கரெக்டா? இதெல்லாம் கிளியரா? ஓகேவா? ஒரு கேள்வி வரப்போது அந்த கேள்வியும் வேதம் சம்பந்தப்பட்டதா, அந்த கேள்விக்கான பதில் பைபிள்ல வசனத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பதில் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த லைன்ல எது சரி? 73, 66, 79, 81, 83 தனியா பதில் போட்டுறாங்க. இதுல எது சரி அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ யார் சொன்னது? எங்க இருக்கு பைபிள்ல? சொன்னது கரெக்டா? 66 புஸ்தகம் தான் எங்க வசனம் கேட்கிறேன் பைபிள்ல. 66 தான் சரி அப்படின்னு எங்க இருக்குது பைபிள் வசனம்? ஏசியா 66 புஸ்தகம். 66 புஸ்தகம் உள்ளடக்கி இருக்குதான் பைபிள் ஒட்டுமொத்தமாக. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27 அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. வெரி குட். இந்த வார்த்தைகளை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லும் பொழுது இந்த வசனம் அந்த பைபிள் இருக்குமா? இருக்கும்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? இதைதான் சொல்லுவாங்க. வராது, முடிவு வராது. வேற என்ன பதில்? அவங்களுக்கு பைபிள்ல அதே வசனம் இருக்குது. என்ன பண்றது? இப்போ என்ன பண்ணலாம்? என் கேள்வி புரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே? பதில் மட்டும் இல்ல. அதான் நேர்மை. எப்பவுமே ரொம்ப நேர்மையா இருக்கும். பதில் தெரியல எங்களுக்கு, அவ்வளவுதான். தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடையில இன்னொரு கேள்வி கேட்டா பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா? கேட்கட்டுமா வேண்டாமா? எல்லாத்துக்குமே உங்களுடைய அனுமதி எனக்கு தேவை. கேட்கட்டுமா வேண்டாமா? இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாம நீங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க? உங்கள்கிட்ட கேட்டுதான் கேள்வி கேட்டிருக்கேன். கேட்டானே? இது இவ்வளோ நாள் தெரியல, நம்முடைய ஆண்டை பத்தி தெரியல, பைபிள் இவ்வளவு உண்மை நமக்கு தெரியல, நம்மள கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க எல்லாருமே. யார் சொன்னவங்க கிட்ட பைபிள் உண்மைன்னு சொல்லி அப்படியே யாராவது கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? இப்போ
நான் நம்புறேன் பிரதர் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பைபிள்ல குப்பைன்னு அர்த்தம். நான் நம்புறேன் அப்படின்னா அதுக்கு பேர் குப்பைன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் என்ன வசனம் சொல்லிருக்கேன், நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்பார். கரெக்டா? என்ன பண்ணலாம் இப்போ? பைபிள் எது உண்மை எப்படி உண்மைன்னு தெரியாமே இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்க கூடாது. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்ல. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா விசுவாசத்தை உறுதியா இருக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான், என்னைக்குமே அசைக்க முடியாது. அவங்க அசைக்க முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா மிகவும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்லுங்க அப்படின்னு பைபிள் இருக்குது. 1 பேதுரு 3:15 இருக்குது. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள்கள் சொல்லி எபிரேயர் 10:29 கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம அந்த மாதிரி இல்லையே. அப்போ இப்படி இருக்க கூடாது. யார் இருக்க கூடாது? யார் இருக்க கூடாது? கிறிஸ்தவர்கள் பத்தி சொல்லவே இல்லை பைபிள்ல எங்கேயுமே. நல்லா புரிஞ்சுக்கங்க வார்த்தையை. கிறிஸ்தவர்களை பத்தி தான் சொல்லவே இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. வித்தியாசம் புரியுதா? கிறிஸ்தவர்களை பத்திலாம் இங்க சொல்லவே இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சந்தேகத்தோட பார்ப்பாங்களா? அதாவது நம்முடைய ஆண்டவருக்கு இந்த அறிவின் குறைச்சல் இருக்குமா? அவருக்கு தெளிவா தெரியுமா எல்லாமே? அப்ப அவரை பின்பற்றக்கூடிய நமக்கு எப்படிதான் இருக்கணும்? எல்லாமே தெளிவா இருக்கணும். நமக்கு தான் தெளிவு இல்லை. அதனாலதான் 1 பேதுரு 5:8 என்ன சொன்னாருன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவோ விஷயங்கள் உள்ள வேதாமத்தில் பேசுறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க எழுந்து போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பைபிள்ல உண்மைகள் அப்படியே வச்சிருக்கார். நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நாம ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய விதங்கள் வேற மாதிரி இருக்குது. நாம உலகத்தை தான் பொதுவாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சார்ந்து வாழ்ந்துட்டே இருக்குமே தவிர ஆண்டவரை சார்ந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கான்னு நமக்கு தெரியல. அப்ப உலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? நம்முடைய அனைவசத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய மேற்பார்வையில் அனுமதி இல்லாமல் நடக்காது. அது நன்மையாலும் சரி தீமையாலும் சரி அனுமதி இல்லாமல் நடக்காது. இன்னைக்கு இஸ்ரேல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இல்லையா? இஸ்ரேலை பத்தி நமக்கு என்ன உண்மை தெரியும்? இஸ்ரேலை பத்தி நமக்கு என்ன உண்மை தெரியும்? அப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள் டெய்லி நாளுக்கு நாள் சாகுறாங்க, பின்ன கோயில் அதிகமாயிட்டே போகுது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஏன் இப்படி நடக்குது? வசனம் என்ன சொல்லுது சொல்லி கவனிக்கும் பொழுது சங்கீதம் 121 இஸ்ரேலை காக்கிறவர். இதை மற்ற பிரஜாதிகள் எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க? அங்க போய் செத்து மடியிறான் நாளுக்கு நாள், இப்போ உங்க ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறான்னு கேட்பாங்க. நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அப்ப அதுக்கு உங்க பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை போட்டிருக்கல. அப்ப இவ்வளவு பேர் சாகுறாங்கல்ல, அப்ப என்ன பதில் அதுக்கு அப்படின்னா கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லக்கூடாதுன்னா இது காலத்தின் கட்டாயம், இதெல்லாம் விதி அப்படின்னு பேசுறவங்க ஆண்டவரை பின்பற்றவங்க கிடையாது. ஆண்டவர் மிக தெளிவான உண்மையை வச்சிருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றத கிளியரா வச்சிருக்காரு பைபிள்ல. அப்படின்னு தெரியுது முக்கியம் இல்ல, அதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். சொல்ல புரியுதுங்களா? அப்படியே நான் நம்புறேன் பிரதர். அந்த மாதிரி நம்பி தான் இன்னைக்கு என்டையர் கிறிஸ்டியானிட்டி கெட்டு போச்சு. நம்ம நம்புறோம் அப்படின்னா அது பைபிள்ல இருந்து நான் பார்க்கணும். முதல்ல படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:13 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பாத்தீங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நம்ம எல்லாருமே மனப்பூர்வமா விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, இங்க பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அதை பார்த்து அறிவை பெற்றுக்கொண்டு அப்படிதான் நம்ப ஆரம்பிக்கணுமே. கண்மூடித்தவன் நம்ப கூடாது யாருமே. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல துல்லியமா எக்ஸாக்டா இந்த உலகம் முடிவுக்குள்ள வந்துடும். அன்னைக்கு முதல்ல பாதிக்கப்பட போறது யாரு தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ். முதல்ல அந்த பாதிப்பை அடி வாங்க போறது யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் அடி வாங்க போறாங்க அப்படின்னு தான் பைபிளே சொல்லுது. கிறிஸ்டியன்ஸ்க்கு எல்லாம் தப்ப விடவே மாட்டார் தேவன். அங்க
ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு காலப்பகுதியில் அடி வாங்கினாங்க இல்லையா? நோவா காலத்துல வாங்கினாங்கல்ல, அதுக்கப்புறமா சோதம் குமார் அந்த காலப்பகுதியில் வாங்கினாங்க இல்லையா? அப்படியே நீங்க தாண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மிகப்பெரிய லெவல் அடி வாங்கினது நேபுகாத்நேச்சருடைய காலப்பகுதியில். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமையும் அது மாதிரிதான். அன்னைக்கு ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக காப்பாற்ற மாட்டார். வசனம் படிக்கலாமா? அது வேணா எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல 25 படிங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன், அது உண்மையை காதுல வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏஞ்சி போன்னு நினைக்கிறவங்க கூட போக மாட்டீங்க. நான் சொல்லிடுறேன் உண்மை மட்டும். நம்முடைய வேதாமத்துல எந்த பைபிள் சரி அப்படின்னு வசனம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்வேன், கலப்படாதீங்க பைபிள் எங்க இருக்குன்னு. அப்படி என்ன பண்ணி ஆகணும்? இப்போ ஹாஃப் அன் ஹவர் உட்கார்ந்து ஆகணும். புரிஞ்சுங்களா? நம்முடைய வேதாமத்துல எந்த பைபிள் சரி அப்படி எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தெரியாம எத்தனை ஊழியம் பண்ணி என்ன பண்ணாலுமே எந்த பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் உண்மையை சொல்றதுக்கு முதல்ல பெந்தகோஸ்து நாள்ல அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே கொலைகார பசங்க இருந்தாங்களா? கொலைகாரர்கள். யாரை கொலை பண்ணுவாங்க? எல்லாமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொலை பண்ண கொலை பாதகர்கள் தான் முன்னாடி இருந்தாங்க. எல்லாருமே தைரியம் பேசினாரா? அந்த மாதிரி காலம் இது. புரிஞ்சுங்களா? அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் சத்தியத்துக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா வளர்ந்து கொடுக்கிறதோ விட்டு கொடுக்கிறதோ இனி பண்ணவே கூடாது. என் ஆண்டவர் சொல்லியிருக்காரா, என் ஜீவனை கொடுப்பேன். அப்படியாக இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. பைபிள் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். ஆண்டவர் காமிப்பார், அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பார்த்துருந்தோம் நம்ம கொஞ்சம் முன்னாடி? படிங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் சங்காரம் வருகிறது. அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்கிரத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசனிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும். பாத்தீங்களா? சங்காரம் வருகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொன்ன ஒரு காரியம். அது எல்லாமே யாருக்கு தான் இன்னைக்கு அப்ளை ஆகுது? கடைசி காலத்தில் கூடிய நமக்குன்றதுக்கு பைபிள் வசனமே இருக்கு. படிச்சிருக்கீங்களா? படிங்க. 1 கொரிந்தியர்ல படிங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அது ஒரு எச்சரிப்பை கொடுக்கறதுக்காக நடத்தி காமிச்சார். அது யாருக்குன்னா இப்ப நமக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு எச்சரிப்பு வந்தும் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு நான் மனப்பூர்வமா கீழ்ப்படியணும் அப்படின்னு பயம் இல்லாம போயிடுச்சு. அதனால அவர் சொன்ன டைம்ல துல்லியமாக அழிச்சார். எப்போ அழிச்சாலும் சரி பார்க்கும்போது நேபுகாத்நேச்சருடைய காலப்பகுதியில் 587 BC என்ன பண்ணாருன்னா அழிச்சார். அந்த 587 BCயும் இதே பைபிள்லே இருக்குது, எழுதி கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க. இதே மாதிரி எச்சரிப்பை முதலாவது வருகையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து மத்த 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை சொன்னார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மன்னமாக எத்தனையோ தடவை நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிட்டு உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னாரா? அப்படி சொன்ன காரியங்கள் AD 70வது வருஷத்துல துல்லியமாக நிறைவேறியது. ரோமன் கிங் டைட்டஸ் தீத்ராயின் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மக்கள் எல்லாம் அழிச்சிட்டார். எல்லா ஜனங்களும் மற்ற ஊர்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க, மற்ற தேசங்கள் எல்லாம் போயிட்டாங்க. சரிங்களா? அப்படி இஸ்ரேல் தேசமானது சிதறடிக்கப்பட்டு போச்சு AD 70ல. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? மறுபடியும் எப்படி மறுபடியும் இன்னைக்கு இஸ்ரேல் தன்னுடைய இடத்துல வந்தது? எப்படி? அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சிருச்சு. வந்துட்டாங்க தான். எப்படி வந்தாங்க? யார் வர வச்சது அவங்கள? கர்த்தர் தான் வர வச்சாரு. பைபிள் எங்க இருக்குது? கர்த்தர் தான் வர வச்சாருன்றது உண்மை. கர்த்தர் தான் வர வச்சாரு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களை பத்திர எல்லா திட்டமும் பைபிள் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்படின்னா இஸ்ரேலுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1948 எங்க இருக்கணும்? அப்படின்னா பைபிள் இருக்கணும். இருக்குதா பைபிள்ல? 1948 என்ற ஒரு வருஷத்துல உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு பைபிள் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? இதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது. பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? பார்க்கல. பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்க இருக்கு பாருன்னு காமிப்பீங்க.
கரெக்டா? 1948 பைபிள் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1948 வருஷம் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கும் சொல்லி இதே வேதாகமத்தில் பைபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நாங்க இவ்வளவு தைரியமா இருக்கும். இஸ்ரேலை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இருக்கு பாத்தீங்க, இஸ்ரேல் தேசம் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? ஒட்டுமொத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்டையர் வேர்ல்டு, ஒட்டுமொத்த உலகமே இஸ்ரேலை எதிர்ப்பாங்க. அப்பயும் ஒண்ணும் பண்ண முடியாது. இத ஒருவேளை நம்ம அநேகர் ஊரில் இருந்தா கண் கூட பார்ப்போம். புரிஞ்சுங்களா? அப்பயும் இஸ்ரேல் ஒண்ணும் பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கு ஏன் இவ்வளவு மேன்மை, ஏன் இவ்வளவு கனம்? அவங்க எல்லாம் மாம்ச ரீதியான இஸ்ரேல் ஜனங்கள். நம்ம யாரு? சரி, இப்போ உங்களை தான் முதல் டைம் பார்க்கறதுனால நான் எதுவுமே சொல்லலாம், உங்களை அப்படியே விட்டுறேன். நம்மலாம் ஆவிக்குரிய இஸ்ரேல் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சர்வசாதாரணமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கான அடையாளம் என்ன உங்களுக்கு தெரியணும்ல? முதல்ல தெரியலையே நமக்கு. ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படி வச்சுக்கிறோம் பேர் மட்டும்? நான் உண்மை கிறிஸ்தவன், ஆவிக்குரிய இஸ்ரேலன் வச்சுக்கிறோம் பேர். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் மனித கற்பனைகள். பைபிள் சொல்லணும் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி இருப்பாங்க, ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படியாக நாம இருக்கணும். முதல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கொஞ்ச நேரத்தில் இப்ப நம்ம. சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேலுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பைபிள் இருக்குது. இதெல்லாம் தெரியாம நாளுக்கு நாள் யூடியூப்ல தவறான உபதேசங்களை, போதனைகளை கிறிஸ்தவர்களே அறியாமையால பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்தை அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அது நம்ம டாபிக் கிடையாது, விட்டுடலாம், தள்ளிடலாம். இப்ப நம்ம இங்க வந்துடலாம். இங்க வரும் பொழுது நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா, நான் என்னுடைய இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும். அதுதான் அழைப்பு. அப்படின்னா நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் வேதம் மட்டும் தான் படிக்கணும். படிக்கணும்னா வேதம் எது ரைட் எனக்கு தெரியல. தெரியல தானே? தெரியல. நீங்க நம்புறதுக்கு பேர் என்னது? நீங்க நம்புறதுக்கு பேர் என்னது? மன எண்ணங்கள். உங்களுடைய மன எண்ணங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் தான் சொல்லணும். ஏன் சொல்லணும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் வசனம் தந்தார் அப்படின்னு சங்கீதம் 68:11 சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க புதிய ஏற்பாட்டில் படிச்சீங்க அப்படின்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்குது. அதனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்திருப்பட்ட உலகத்துக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. மேட்டின்மையான பயங்கள் முறிக்கப்படும். அதான் சத்தியம். எது மேட்டின்மை சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு ஆண்டவரை பத்தி உண்மை தெரியலன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் தாழ்மை. புரிஞ்சுங்களா? வேற வைராகமே பாராட்டக்கூடாது. நான் அவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறேன், இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவர், எனக்கு 70 வயசு 50 வயசு, எதுவுமே ஒண்ணும் பண்ணாது. எதுவுமே லட்சப்புக்குள்ள கொண்டே போகாது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட காமிக்க. ஆண்டவர் விரும்புறது இல்லாம அது மட்டும்தான். மனுஷனே, நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவன் முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதை நான் உன்கிட்ட கேட்கிறேன்? வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ நமக்கு முதல்ல வேதம் தெரிஞ்சாதான் ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியும், இல்ல தெரியாது. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த வேதம் எது சரின்னு சொல்லி நல்லா கவனிங்க. இந்த வேதம் எது சரின்னு சொல்லி இந்த 3 தேவாலயத்துல ஒரு ஆலயத்துக்குள்ளாக காமிக்கப்பட்டிருக்க அந்த அடையாளங்கள் நாங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? வேதம் எது சரி அப்படின்னு சொல்லி இந்த 3 தேவாலயம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏதோ ஒரு ஆலயத்துல அந்த உண்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது நம்ம பார்க்க போறோம் இப்போ. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கான டாபிக் வந்து இந்த 3 ஆலயங்கள் அப்படின்றது. முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா டாபர்நாக்கல். புரிஞ்சுங்களா? அப்போ இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தின மகா மேன்மையை அப்படியே படமா காமிச்சே இருக்கும். அதை பார்க்க 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 என் ஆண்டவருடைய இவ்வளோ பிரம்மாண்டங்கள் இந்நாள் வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்துச்சு, ஆண்டவர் நமக்கு நன்றி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க போவீங்க. கவலைப்படாதீங்க, நீங்களே சொல்லுவீங்க அந்த மாதிரி. அப்ப நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல வனாந்திரத்துல இந்த கூடாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் நம்முடைய பரலோகத்தின் தேவன். ஏன் ஏற்படுத்தி கொடுத்தார்? அதான் கொஸ்டின். 3 ஆலயத்துல முதல் ஆலயத்துக்குள்ள நம்ம கால் வைக்க போறோம் உள்ள இப்போ. சரிங்களா? அப்படி வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் டாபர்நாக்கல் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? இது என்னமோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லி நினைச்சுக்க வேண்டாம். இது நம்முடைய ஜீவன் சார்ந்த விஷயங்கள். புரிஞ்சுங்களா? ஒரு கிறிஸ்தவ கூட்டம்னா இப்படிதான் இருக்கணும், வேற எப்படியுமே இருக்க கூடாது. அதான் பைபிளே சொல்லுது. நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் நஷ்டம் என்று குப்பைமடி எண்ணிக்கொள்கிறேன்.
பவுல் விட்டார்ல எல்லாத்தையுமே. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையே நமக்கு முதல்ல. ஏதோ மனத்துல உற்சாகத்தை ஏற்படுத்தி போறதுக்காக கூட்டங்கள் இருக்கக்கூடாது. மன நிறைவா இருக்கணும். வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு மாறாக ஏதாவது உள்ள வைக்கிறோம் அப்படின்னா நாம் மனித சிந்தனையை சார்ந்ததாக வாழ்ந்துட்டு அர்த்தம். நாம தெய்வீக சிந்தனையை சார்ந்து வாழலாம் அப்படின்னா என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அது மட்டும் சொல்லுங்க, வேற பேசாதீங்க நீங்க அப்படின்னு தைரியமா எல்லா கூட்டத்திலும் நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையா பேசினாங்க, அவரு நல்ல பாட்டு பாடினாங்க, ஆவியில் நிரம்பினாங்க, இப்படி சொல்லிதான் பல வருடங்களாக கிறிஸ்தவம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உண்மையா பொய்யா, சரியா தப்பா? சரி, புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிய வேண்டியது என்ன, என் ஆண்டரை பத்தி நீங்க சொல்லுங்க. முதல்ல பைபிள் சொல்லுங்க. கற்பனை வேண்டாம், கனவு வேண்டாம், சொப்பனம் வேண்டாம், பைபிள் காமிங்க. அப்படியாக தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இந்த ஆசிரியர் கூடம் எதுக்காக நிறுவப்பட்டது முதல்ல அப்படின்னு கேள்வி. வெரி குட். படிங்க யாத்திராகமம் 25:8 படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பாத்தீங்களா? அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்றதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக சொன்னாரா? ஓகே. இந்த ஆசரிப்பு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் வந்து வாசம் பண்ண மாட்டாங்க. பரலோகத்தின் நிச்சயமா வாசம் பண்ண மாட்டாரு. கரெக்டா? கிளியரா? கடந்து போலாம் அடுத்த क्वेश्चनக்கு. ஓகே. இப்போ என்ன புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் இல்ல அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வாசம் செய்யவே மாட்டார். இது சட்டம், இது யுனிவர்சல் லா, மாற்ற முடியாது. கிளியரா? ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चन. பழைய ஏற்பாட்டு காலத்துல காண்பிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நிழலான ஒரு காரியம். என்னது? அதோட பொருள் யாரை பத்தினது? படிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா? பொருள் யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேகமாயிரம் சம்பவங்கள் நடந்திருக்குதா? சம்பவங்கள் நடந்திருக்குதா? நிறைய சம்பவங்கள் இருக்குதா? இது எல்லாமே யாரை பத்தின உண்மையை உள்ளடக்கி இருக்குது? நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பத்தி. வேதம் இப்படிதான் படிக்கணும். அது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். எதுக்கு உதாரணம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாகவே ஆண்டவரை பத்தின மகா மேன்மைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணம் இப்ப நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல இந்த பூமியில ஒரு மனிதனை தேவன் உண்டாக்குனார். அந்த மனிதனுடைய பேர் வந்து ஆதாம். அவர் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படியாமை பண்ணிட்டாரா? அதனால என்ன வந்துச்சு? உள்ள பாவம் வந்துருச்சு. அதனால அவர் பூமியை சபிச்சாரா இல்லையா? வசனம் படிக்கலாமா? படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த சாபம் வந்ததுனால பூமி எதை கொடுக்கும்? உனக்கு எதை உங்களுக்கு கொடுக்கும்? பூமி படிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பாத்தீங்களா? முள்ளு சொன்னாரா? கிளியரா? ஓகே. அப்போ இந்த முள்ளு இந்த பூமியில வருது எதுக்கு அடையாளம்னா இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குது, சாபத்துக்குள்ளாக இருக்குது. கிளியரா? கரெக்டா? இது நம்ம அநேகருக்கு உண்மை தெரியும், ஆனா படிச்சு அப்படியே கடந்து போயிருப்போம். அப்ப இதுல உண்மை என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு முள்முடி சூட்டினாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? இந்த பூமியின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இந்த பூமியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். வசனம் எங்க இருக்குது? படிங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. பாத்தீங்களா? முள்முடியை சூட்டி. அப்போ வேதாந்தத்தில் காமிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை பற்றின மகத்துவமான உண்மைகளை வெளியே காமிக்கும். அதுக்கு தான் வேதமே படிக்கணும். ஏதோ என்னுடைய மனநிறைவுக்காக என்னுடைய பிரச்சனை சரியானதுக்காக வேதம் படிக்க கூடாது. என்னுடைய குறிச்சு என்ன குறிச்சு என் ஆண்டவருடைய திட்டம் என்ன, அந்த திட்டத்தில் என்னுடைய பங்கு என்ன, நான் எப்படியாக வாழணும், நான் எப்படியாக கிறிஸ்துவா மாறணும்,
அதுக்கு தான் பைபிள் படிக்கணுமே தவிர எனக்கு துக்கமா இருக்குது சந்தோஷமா இருக்குது அப்படின்னுக்கெல்லாம் பைபிள் படிக்க கூடாது. அதுக்கும் சட்டம் இருக்குது பைபிள்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நீங்க வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமத்திலிருந்து நீங்க எந்த வசனம் எடுத்தாலுமே அதுல ஆண்டவரை பற்றிய உண்மைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்குது. பட் நீங்க கொடுத்த டைம் ரொம்ப கம்மி, அதனால அதை பார்க்க முடியாது. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஆதியாகமத்தில் காமிச்சீங்கல்ல, நீங்க ஆதியாகமத்தில் காமிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? இஸ்ரேல் ஜனங்கள் ஃபாஸ்ட் சொல்லிட்டு போயிடுற. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமையத்திலிருந்து வெளியே வரணும்னா வாதைகளை ஆண்டு அனுமதி கொடுத்தாரு. 9 வாதைகள் வரைக்கும் வெளியே அனுப்பவே இல்லை பார்வன். 10வது வாதை தலைச்சன் பிள்ளை சங்காரம். அதை செய்யணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டி அடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். கரெக்டா? அடுத்தது என்னாகமத்துல ஆதி முடிஞ்சா யாத்திரா முடிஞ்சா என்னாகமத்துல நம்முடைய தேவனாய கர்த்தர் சொன்னாரு, உனக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்புறேன், கோபப்படுத்தாதீங்க, கோபப்படுத்தீங்கன்னா அவங்களை அடிச்சிருவாரு சொன்னாரா? சொன்னார். ஜனங்களை கோபப்படுத்துறாங்க, அதனால தண்டனை வந்துச்சு. என்ன தண்டனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொல்லுவாய் சர்பங்கள் அமிச்சாரு. ஜனங்களை கிடைச்சதா? கிடைச்சது. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, மோசே ஒண்ணும் கொல்லப்படாத, உன் வேண்டுதல்களை நான் கேட்டேன், அதனால நீ என்ன பண்ணா ஒரு வெண்கல சர்பத்தை பண்ணி வச்சாங்களா? அந்த வெண்கல சர்பம் அடையாளம் என்ன? படிங்க. யோவான் 3:11 படிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வரைக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாத்தீங்களா? இப்படி எல்லா ஆகமத்திலும் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்படி ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், லைனா எல்லா புஸ்தகத்திலும் எங்க திறந்தாலுமே நம்முடைய இயேசு திருப்பார் உள்ள. அப்ப அதுக்கு தான் இந்த வேதாகம் கொடுத்திருக்குது. அவரை பத்தி தெரிகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இன்னைக்கு உலகத்துல யார் பணக்காரங்க? ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல யார் பணக்காரங்க லிஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் பணக்காரங்க உலகத்துல. அது யாரு? உலகத்துல ஒரே ஒருத்தங்க தான் பணக்காரங்க. அது யாரு? பில்கேட்ஸ் தானே? படிக்கலாமா? பில்கேட்ஸ் பத்தி பைபிளுக்கு படிக்கலாமா? இப்பே காமிக்கிறவங்க கவலைப்படாதீங்க. யாக்கோபு 2:5 படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவங்களாகவும். பாத்தீங்களா? பில்கேட்ஸ் தரித்திரன். அவர் பத்தி சொல்லல பைபிள்ல. பில்கேட்ஸ் தரித்திரன். யாரெல்லாம் விசுவாசத்துல வளர்றாங்களோ, விசுவாசத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவர்கள் தான் ஐஸ்வர்யவான்கள். அதனால சொன்னார் நீதிமொழிகள் 4:5, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும் சொன்னாரா? நம்ம சம்பாதிக்க வேண்டிய சத்தியம். புரிஞ்சுங்களா? அவர்கள் மட்டுமே இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்கள், வேற யாருமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லாரும் அதை தான் சம்பாதிக்கணும். அதை விட்டு என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்க ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? எதெல்லாம் சம்பாதிக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் இல்லையா? அந்த சம்பாதித்தோடைய நிலைமை என்ன? அதனால நம்ம ரொம்ப தெளிவா சொன்ன, உலகத்துக்குள்ள கிறிஸ்தவருக்குள்ள பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. யாருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் அழிப்பாரு, அன்னைக்கு கதை அழுவாங்க. ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவே மாட்டார் யாருக்குமே. அதுக்கு பதில் என்ன செய்வார்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சம்பாதிச்ச எடுத்து நீங்களே தெருவில் வீசுவீங்க. நடக்குமா நடக்காது ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். படிங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். தங்களுடைய வெள்ளியை தெருக்கள் எரிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். அதே மாதிரி செப்பனியாலும் வசனம் இருக்குது. டைம் ஆச்சு, படிக்க வேண்டாம். அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, நாம சம்பாதிக்க வேண்டிய சத்தியம் மட்டும்தான். அதுக்கு தான் இந்த 3 ஆலயங்கள் காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்காக அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனாய கர்த்தர் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். அப்பதான் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை சுத்திகரிக்க முடியும், ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக ஜாதியாக உருவாக்க முடியும். கரெக்டா? இது பழைய ஏற்பாடு. அது ஒரு நிழல் மட்டுமே. பொருள் யாரை பத்தினது? கிறிஸ்துவை பத்தினது. நல்லா கவனிங்க. இன்றைக்கும் சர்வ வல்லமையில பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை? வெரி குட் பிரதர், நல்லா கவனிக்கிறீங்க. இந்த ஒப்புமை கம்பேரிசன் எல்லாம் பாருங்க. இது பழைய ஏற்பாட்டு காலம். மேல பிதா இருக்கார், நம்ம எல்லா இஸ்ரேல் ஜனங்கள். நம்ம மத்தியில அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா இந்த கூடாரம் தேவை. இந்த கூடாரம் தேவை. தேவன் ஜனங்கள் கூடாரம் தேவை. இது அப்படியே இங்க கொண்டு வந்துருங்க. சரிங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்துல பிதா மேல இருக்காரு, நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்?
இல்லையா? அப்ப கூடாரம் இருந்தாதான் யார் நம்ம கூட இருப்பா? தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுவார். அப்ப கூடாரம் யாரை பத்தி சொல்ல வருது? வசனம் இருக்கா பைபிள்ல? இருக்கா? படிக்கலாம் பாருங்க. யோவான் 14:6 படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் சொன்னாரா? அதே மாதிரி கூடாரம் இல்லாம அங்க தேவன்கிட்ட போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னை இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த கூடாரம் முழுக்க முழுக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகா மேன்மைகளை உள்ள காமிக்குது. இதெல்லாம் தெரியாம நாம் பாட்டுக்கு இதை பழைய ஏற்பாட்டு காலத்தை படிச்சு கடந்து போயிட்டே இருக்கிறோம். அதனால இதை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆராதனை முறைமைகளுக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள செய்வாங்கல்ல, அது பரலோகத்தினுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்ப பரலோகத்துடைய மகா மேன்மையான காரியங்கள் இந்த ஆசரிப்பு காலத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட போகுது. அதனாலதான் மோசே கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் சரி கவனிக்க முடியல. அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. மோசே கூப்பிட்ட, மோசே வாங்க, நான் உங்களுக்கு இதை குறித்து உண்மையை சொல்ல போறேன். கவனிக்கிறீங்களா? உண்மையை சொல்ல போறேன். அந்த உண்மையில ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் மோசே செத்துருவாரா? படிங்க. யாத்திராகமம் 25:40 படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது வரக்கூடிய பின்னாடி காலத்துல ஒரு தெய்வீகமான உண்மையை வெளிப்படுத்த போகுது. அப்போ மலையில நான் உனக்கு ஒரு கூடாரத்தை பத்தி காமிச்சிருக்கிறேன். இதுல எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. சொன்ன அளவு அளவா இருக்கணும், சொன்ன கலரா இருக்கணும். புரிஞ்சுங்களா? இல்ல எதுவுமே மாறக்கூடாது. மாறினா நீ செத்துருவ. கரெக்டா? கன்ஃபார்ம் பண்ணலாமா? மறுபடியும் அதை என்னாகும் 4ஆம் அதிகாரம் 19 படிங்க. என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது, ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். இதை நீங்க உத்து பார்த்தாவே செத்துப்படுவீங்க. ஏன்னா இது பரலோகத்தின் சாயல் இதுல இருக்குது. இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு 99% கிறிஸ்தவர்கள் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்காம கவனிக்காம. இதுதான் வாழ்க்கையே நமக்கு தெரியல. டைம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற காரியங்கள் முக்கியமா இருக்குது. புரிஞ்சுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி வாழ்ந்து 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 போனதுனாலதான் வீட்டுக்கு போய் ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு பண்றேன். வீட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா புலம்பல் புஸ்தகம் எடுத்து படிங்க. எதை படிங்க? நடு ரோட்ல குழந்தைய வெட்டுவாங்க. ஆண்டவர் கண்ணை மட்டும் போயிட்டே இருப்பார். ஏன்? நான் உன்னை கூப்பிட்டேன்ல, நீ என்ன பாத்தியா? அப்போ பார்க்கல. உன் நிலைமை தான் இன்னைக்கு. இது பயமுறுத்து கிடையாது. தேவனுடைய நீதியை தேவன் மாற்றவே மாட்டார். புரிஞ்சுங்களா? நம்முடைய பரலோகத்தின் தேவன் அவருடைய சட்டங்களை மாற்றவே மாட்டார் யாருக்காகவும். அதனாலதான் இந்த பூமியில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா பரலோகத்திலிருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். நோ, நீதி என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். ஆதாம் ஜீவன் எழுந்துட்டார், இன்னொருத்தர் ஜீவனை கொடுத்தாகணும், அது நீங்க தான் கொடுத்தாகணும். அப்படின்னா பூமிக்கு வந்து மரிச்சு தான் ஆகணும். படிங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்டவருடைய நீதியை சொல்லுது பழைய ஏற்பாட்டு காலத்துல. அதனாலதான் ஜீவன் இழந்து போயிட்டா இன்னொருத்தங்க ஜீவனை கொடுத்து மீட்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் சொல்ல வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களை அன்னையில இருந்து இன்னைக்கு காலப்பது வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிரமாணங்களை கையில் எழுதி கொடுத்திருக்கார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொல்லி ஓசியா 8:12 போடப்பட்டிருக்கு. படிக்க வேண்டாம். புரிஞ்சுங்களா? அப்போ அறிவை வெறுத்தார்கள், நானும் முன்னே வெறுத்திடுவேன் சொல்லி ஓசியா 4:6 போட்டிருக்காரு. அப்ப நமக்கு தேவைப்படுது தெய்வீக காரியத்தினுடைய அறிவுகள் என்ன சொல்லுது, நான் எப்படியாக என் வாழ்க்கையை வாழணும், இப்படியாக தான் ஒரு கிறிஸ்தவன் வளரணுமே தவிர கண்மூடித்தனமா கிடையாது.
புரிஞ்சுங்களா? அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுக்க முழுக்க யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா நம்முடைய இயேசுகிறிஸ்துவை பத்தி சொல்லுது. புரிஞ்சுங்களா? இன்னும் பல வசனங்கள் பைபிள்ல இதுக்கு ஆதாரமா படிக்கிறீங்களா? எபிரேயர் 9:11 படிங்க. 9:11. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அவருடைய சரீரமே கூடாரமேங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எபிரேயர் 10:19 படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுக்க முழுக்க நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசக்கூடிய ஒரு உண்மை. அவர் தான் இது எல்லாமே. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை பத்தி மட்டுமே 3 நாள் பேசணும். அப்பதான் புரியும் உங்களுக்கு அது. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு அளவுகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இதுல உள்ள போனீங்கன்னா 2 முக்கியமான பாகங்கள், கம்பார்ட்மெண்ட் இருக்கும். முதலாம் பாகத்துக்கு பேரு பரிசுத்த ஸ்தலம், 2ஆம் பாகத்துக்கு பேரு மகா பரிசுத்தலம். பரிசுத்தலத்துல என்னெல்லாம் பொருள் இருக்குது, என்ன அடையாளம், என்ன உண்மை இருக்குது, மகா பரிசுத்தலத்துல என்ன இருக்குது, அதோட உண்மை என்ன, இதெல்லாம் யாரை பத்தி பேசும்? இதுல யாரை பத்தி பேசும்? நம்முடைய இயேசுவை பத்தி பேசும். பிரச்சனை நல்லா கவனிங்க. கடைசி இன்னொரு வார்த்தை சொல்ல போறேன் பைபிள்ல இருந்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாக கூட நம்ம எல்லாருக்கும் தலைமையான ஒரு கடமை என்ன? ஒண்ணு, அதே நேரத்தில் உலகத்துக்குள்ள அநேகர் கையில பைபிள் வச்சு வேதம் போதிக்கிறாங்க. எதுக்காக மட்டும்தான் போதிக்கணும்? பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை மட்டும்தான் என்ன பண்ணணும்? படிங்க. புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக. இதுதான் சுவிசேஷமா அறிவிக்கணும். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அதுதான் பிரசங்கமாக பண்ணணும். அநேக சந்தேகம் வந்துடும். அப்படின்னா இதை பிரஜாதி மக்கள் தானே சொல்லணும், ஏன் கிறிஸ்தவர்களாக எங்ககிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்வி கேட்கிறாள் தான் அநேக கிறிஸ்தவர்கள் வளர வேலைட்டிங்க வரைக்கும். காரணம் என்னன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து முதல்ல சீசர்ல ஊழியத்துக்கு அனுப்பும் போது யார்கிட்ட அனுப்பினார்? பிரஜாதி கிட்டையா அல்லது இஸ்ரேல் ஜனங்கிட்டையா? இஸ்ரேல் ஜனங்கிட்ட அனுப்பினார். அப்ப கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர பிரஜாதிகள் கிடையாது. அது பின்னாடி காலத்தில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுக்க முழுக்க நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுன்னு சொல்லக்கூடிய உண்மைகள் இருக்குது. அப்ப அதுல ஒவ்வொரு பாகமும் ஆண்படி அப்படியே அதை கேட்க நீங்க இங்கிருந்து போக மாட்டீங்க, அவ்வளவு உண்மை இருக்கு முள்ள. இதை எப்படி கட்டினாங்க முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது 20 பலகைகள் இருக்கும். இங்க பாருங்க, இருக்குதா? இங்க இது 20 பலகைகள் இருக்கும். சரிங்களா? கீழே பாத்தீங்கன்னா என்ன இருக்குதாங்க? வெள்ளி பாதங்கள். இதுக்கு வெள்ளி பாதங்கள் கீழே இருக்கும். சரிங்களா? பின்னாடி பலகைகள் இருக்கும், 8 பலகைகள் இருக்கும். அந்த சைடு அதே மாதிரி 20 பலகைகள் இருக்கும். முன்னாடி 5 தூண்கள் இருக்கும். இது எல்லாமே ஆண்டவரை பத்தின மகா மேன்மையான உண்மைகள். இதுல எதுவுமே தெரியாது. யாருக்கு தெரியாது? நீங்க யார்? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அதுதான் சொல்லணும். யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. உங்க பேர் என்ன? அது கேட்கல. உங்க பேர் என்ன? கிறிஸ்டியன். சரியா? அந்த பேர் வச்சது மாத்திடுங்க. இன்னிலிருந்து கிறிஸ்துவாக மாறிடுங்க. கிறிஸ்டியனா கிடையாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம அழைப்பு கிறிஸ்டியனா வாழ்றது கிடையாது, கிறிஸ்துவாக வாழ்றது அழைப்பு. இது நமக்கு தெரியல இவ்வளவு நாள். என்னோட அழைப்பு என்னன்னா, நான் கிறிஸ்துவாக வாழணும். இன்னொரு ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் பைபிள் இருக்கு, அதை சொல்லட்டுமா? உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லட்டுமா? வேண்டாமா? எட்வின் பிரதர் சொல்லட்டுமா? உங்க பேர் எட்வின் தானே இல்லையா? நீங்க கிடையாது. ஓகே, ராஜு பிரதர் சொல்லட்டுமா? சிஸ்டர் சொல்லட்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது பைபிளில். சொல்லட்டுமா? வேணாமா? சொல்லிடுவேன், நீங்க தான் கஷ்டப்படுவீங்க பின்னாடி. பரவாயில்ல பல இவெல்லாம் நாங்கள் என்ன பண்ண கஷ்டப்பட்டிருந்தா சொல்லுங்க, அதிகம் கேட்டுக்கிறோம் நாங்கள். நல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய அறியாமையில் உட்காந்துக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். உங்க பேர் என்ன பிரதர்? பிரேம்குமாரா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க, தொடக்கத்துல இருந்து நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய அறியாமையில உட்காந்துருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பைபிள் இருந்து நான் எடுக்கலாம். பைபிள்ல இருந்து. சரிங்களா? நம்மள அநேக திருமணமானவர்கள் வந்திருக்கீங்க தானே? ஃபேமிலியோட கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாமே. திருமணம் ஏன் திருமணம் பண்ணீங்க?
தெரிஞ்சிருந்தா நிச்சயமா பண்ணிக்க மாட்டேன் பிரதர். அது இப்போ சொல்லக்கூடாது. சரி, ஏன் திருமணம் எல்லாரும் பண்ணோம்? முதல்ல ஏன் கல்யாணம் பண்ணோம்? என்ன காரணம் சொல்லுங்க பிரதர். அதுதான் நமக்கு தெரியுது. தெரிஞ்சுதானே இவ்வளவு பிரச்சனை. தனிமையாவே இருந்துட்டு போயிருக்கலாமே நமக்கு. அது பழகி பழகி பூமி நிரப்புங்க. ஓகே, என்ன காரணம் திருமணத்திற்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்போ தெரிஞ்சு பாருங்க, நான் இப்போ பைபிள் உண்மையாக சொல்ல போறேன், உங்களால் மாட்டு கருத்தை சொல்ல முடியாது. சொல்லுது புரியுதுங்களா? இப்படிதான் பைபிள்ல ரொம்ப உறுதியா இருக்கணும். நான் உண்மையை சொல்றவங்களால மாற்ற முடியாது, ஏத்துக்காம இருக்க முடியாது. ஏன்னா அது உண்மை. பார்க்கலாமா? சரி, முதல்ல ஆதாம் இருந்தார். மனிதன் தனிமையா இருப்பதால் அதில் ஏற்றனை உண்டாக்கும்னு சொன்னார். பண்ணாரா? இந்த திருமணம் சொல்லக்கூடிய திட்டத்தை யார் உருவாக்குனது உலகத்தில்? நல்லா கவனிங்க. சொல்லிட்டீங்கல்ல எலன் சிஸ்டர், நல்லா கவனிங்க. தேவன் தானே உருவாக்குனாரு. தேவன் ஏற்படுத்த திட்டத்துல எந்த குடும்பத்திலுமே சமாதானம் கிடையாது. எஸ் ஆர் நோ? எஸ். அப்ப தேவன் ஏற்படுத்தினதா? சந்தேகம் வந்தா கூட ஆமாம் அப்படிதான் சொல்லணும். தேவன் தான் ஏற்படுத்தினார், நம்புறேன். ஆனா ஏன் இங்க பிரச்சனை வருது? ஏன் சமாதானம் இல்லாம போகுது? நாளுக்கு நாள் பிரச்சனை வரதானே செய்யுது. அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லையே. ஏதோ வாழ்றோம், வாழ்க்கை அப்படித்தானே வாழ்றோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. என்ன காரணம்? ஏன் சமாதானம் எல்லாம் போயிருச்சு? ஏன் சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு? இப்பதான் நிறைய பேர் கூர்ந்து கவனிக்கிறீங்க. சொல்லுங்க பத்தில வீட்டுக்கு சந்தோஷமா போறேன் நான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சத்தியம், சத்தியம், சட்டம், யுனிவர்சல் லா பைபிள்ல. இது தெரியாதனால தாங்க எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை. இப்ப தெரிஞ்சுக்க பாருங்க. அப்போ தேவன் ஏற்படுத்த ஒவ்வொரு காரியத்திலுமே அவருடைய திட்டங்கள் உள்ள இருக்குது. அந்த திட்டம் புரியாமலே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க எல்லாருமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய திட்டம் புரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப திட்டம் தெரிஞ்ச உடனே நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த திருமண வாழ்க்கை கொண்டு போங்கல்ல, உண்மையிலே சந்தோஷமா சமாதானமா இருக்கும். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் 100% எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. காரணம் என்ன? சட்டம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான். சரிங்களா? இந்த திருமணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை வரும், விதிவிலக்கு இல்லை, அந்த கதையெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. சட்டத்தில் சட்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது. என்னன்னு மட்டும் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நல்ல கவனிங்க. ஆதாம் ஏவாள், சரிங்களா? இந்த ஆதாம வேதம் எப்படியாக அடையாளப்படுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தின ஆதாம். கரெக்டா? பிந்தின ஆதாம் யாரு? அப்படி சொல்லாதீங்க, உங்க வாயிலிருந்து அப்படி சொல்லாதீங்க. இயேசுன்னு சொல்லாதீங்க, கிறிஸ்துன்னு சொல்லாதீங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பழகுங்க லைஃப்ல இன்னையிலிருந்து. புரிஞ்சுங்களா? பிந்தின ஆதாம் யாரு? வெரி குட், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவீங்க, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முந்தின அந்த அம்மா ஏவாள். பிந்தின ஏவாள் யாரு? சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. சபைக்கு அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு அடையாளம் தான் பிந்தின ஏவாளாகிய சபை. அப்படி இருக்கும்போது இந்த திருமணத்துல இணையக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆண், ஒரு பெண் இருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா என் கை மட்டும் பாருங்க. ஒரு ஆண், ஒரு கை மட்டும் தான் முன்னாடி இருக்கும், கால் மட்டும் வந்து நான் கீழே விழுந்துருவேன். நல்லா கவனிங்க. ஒரு ஆண், ஒரு பெண். இப்ப நிலைமை மாறும்போது கணவன் மனைவி. இப்படி நீங்க சொல்லிட்டு வாங்க, கணவன் மனைவி வந்துருச்சா? அப்படி இணைய போகும்போது இது என்ன திட்டம் யோசிக்கணும் எல்லாருமே. இது என்ன திட்டம் செய்ய பார்க்கும்போது, இந்த கணவனானவர் திருமணமான நாள்ல இருந்து யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த பெண் மனைவியானவங்க திருமண ஆன நாள்ல இருந்து யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே குடும்பத்துல என்ன காமிக்கணும்? இது மட்டும்தான் காமிக்கணும். அதுதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமே தவிர மற்றதெல்லாம் குடும்பமே கிடையாது. அது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. ஆண்டோடைய தெய்வீகமான குடும்பம் எப்படி இருக்குன்னா, நான் ஏன் கணவனா இருக்கிறேன், இவங்க ஏன் மனைவி இருக்காங்கன்னா, நான் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தணும், நான் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தணும், மனைவியானவள் சபையை அடையாளப்படுத்தணும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சபையா இருக்கிறோம் ஒரு வகையில். அப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னா அவர் மணவாளன், நம்ம எல்லாம் யாரு? மணவாட்டி. இன்னைக்கு நம்ம நிறைய தவறுகள் பண்றோமா இல்லையா? பலவீனம் இருக்கா இல்லையா? எவ்வளவு மிஸ்டேக் பண்றோமா இல்லையா? அவர் எப்படி இருக்கார்? நம்ம கிட்ட அன்பு காமிக்கிறாரா இல்லையா? நம்முடைய தவறுகளை பொறுத்துக்கிறாரா இல்லையா? இததான் ஒரு கணவன் குடும்பத்தில் காமிக்கணும். மனைவி என்ன பண்ணாலுமே அன்பை காமிச்சே இருக்கணும். காமிக்க 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 இங்க கீழ்ப்படிதல் பூர்ணமா படும், வளர ஆரம்பிச்சிடும். மனைவியானவள் கடைசியில பரிபூர்ணமா கீழ்ப்படிவாக இந்த திட்டம் நிறைவேறிடும்.
இதுக்கு பைபிள் வசனம் இருக்கா பிரதர் கேட்டீங்கன்னா படிங்க. எபேசியர் 5:30 படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பாத்தீங்களா? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும். அப்ப ஏன் திருமணம் அப்படின்னா, அந்த திருமணத்தில் இணையக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி என்ன பண்ண போறாங்கன்னா, நான் கிறிஸ்துவ அடையாளப்படுத்த போறேன், இவங்க சபை அடையாளப்படுத்த போறாங்க. அப்போ இவங்களுடைய எல்லா பலவீனங்களையும் கிறிஸ்துவான எப்படி தாங்குவாரோ அப்படி நம்ம தாங்கும் பொழுது, கணவன் தாங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பூர்ணமான கீழ்ப்படுதல் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதை காமிக்கிறதுக்கு தாங்க கல்யாணமே பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல மனைவியான கீழ்ப்படியாமைகளை போனாலும் கோபப்படுத்தினாலும் என்ன பண்ணாலுமே இவர் ஒருத்தர் சரியா இருந்தாருன்னா அங்க சரியாயிடும். புரிஞ்சுங்களா? அப்ப இவங்களும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுவாங்கன்னா இவரு கூட சேவ் ஆயிடுவாங்க. இதுதான் கான்செப்டே. இதாவது மாட்டுக்கிறது இருக்கா? இது சட்டம், மாற்ற முடியாது. இப்படி வாழ்ந்து பாருங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். புரிஞ்சுங்களா? எதுல சண்டை போட்டா கூட நீங்க சமாதானம் இருப்பீங்க. ஏன்னா நீங்க காமிக்கிறது அன்பு. அப்படிதான் வசனம் இருக்குது பைபிள். சரி, நம்ம உள்ள வரலாம். அப்போ இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்முடைய அடையசுகிறத பத்தி காமிக்கும் பொழுது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன புரிய ஆரம்பிக்குன்னா, இப்படிதான் நம்முடைய ஆண்டுடைய மகா மேன்மைகள் இருக்குதா, அது ஒவ்வொருத்தரும் புரியதான் வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்கன்னா அர்ப்பணிக்க ஆரம்பிப்பாங்க கிறிஸ்துவுக்குள்ள. சரிங்களா? சரி, இது ஒண்ணு. இதை குறித்து பல விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லல, அப்படியே நான் வச்சிருக்கிறேன். சரிங்களா? அப்ப இந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் மூலமாக நமக்கு என்ன காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆசிரியப்பு கூடாரம் நம்முடைய அடையசுகிறத்தை அடையாளப்படுத்தும். அப்படி அடையாளப்படுத்தும் பொழுது அந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள அல்லது அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய பாவ நிவர்த்திக்கான காரியங்கள் நடக்குது. உள்ள பலிகளை செலுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் நம்முடைய முழு பாவங்களும் அங்க கழுவப்படும், சுத்திகரிக்கப்படுவதுதான். அதெல்லாம் அடையாளங்கள் செய்ய பார்க்கிறோம். அதுல தான் நமக்கு தேவைப்படக்கூடிய பைபிள் எது உண்மை என்ற பதில் உள்ள இருக்குது. அதான் கடைசி 10 நிமிஷம் அதை பார்த்து முடிச்சிடும். சரிங்களா? செய்தோ கொஞ்சம் ஓர வச்சிடலாம். அடுத்தது சாலமன் தேவாலயம். நெக்ஸ்ட் வரலாம். சாலமன் தேவாலயத்துடைய ஒரு உண்மை நமக்கு என்ன தெரியும்? சாலமன் தேவாலயத்துடைய உண்மை நமக்கு என்ன தெரியும்? ஒரு கேள்வி முன் வச்சா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நேஸ்டர், தனக்குன்னு ஒரு ஆலயம் தேவைப்பட்டுச்சு, அதனால கட்டாரு அவர். வேற என்ன தெரியும்? சரி, நம்ம பார்க்கலாமா பிரேம்காந்த் பிரதர்? ஓகே. சாலமன் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி யாரு இந்த ஆலயத்தை கட்டணும்னு சரி ஆசைப்பட்டது? ஏன் கட்டல அப்படின்னா, அவருடைய கைகள் ரத்தம் படிந்த கைகள், நீங்க வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா, ஆலயம் கட்டலாம், உங்க மகனை வச்சு கட்டிக்கலாம்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பேசிட்டார். இடத்துல பேசிட்டாரா? பேசியாச்சு. அப்ப சாலமன் ராஜாக்கு ஞானம் இருக்குதா? அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஞானம். தேவன் அளவில்லாமல் கொடுத்தார். சரிங்களா? சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுங்களா? அப்ப அதை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க. சாலமோன் இந்த தேவனுடைய மகா ஞானங்களை கேட்டு பெற்றுக்கொண்டதுனால எல்லா ஐஸ்வர்யத்தையும் என்ன பண்ணாருன்னா கொடுத்தாங்க. அவர் ஆலயம் கட்டுறதுனால இந்த மாதிரி பிரம்மாண்டமான காரியங்கள்லாம் கேள்விப்பட்டு அநேக ஜனங்கள் வந்தாங்க இல்லையா? ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே? கிளியர். அவர் சாலமன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நான் கட்டப்போகும் ஆலயம் எப்படி தெரியுமா இருக்கும்? 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். ஓகே, நான் கட்டப்போகும் ஆலயம் எப்படி இருக்குமா? பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஆலயம் சொன்னார் சாலமன் ராஜா சொன்னார். சரிங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே நிழல். கரெக்டா? வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கரெக்டா? அதுல நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு இன்னும் அழகான ஆழமான உண்மையை சொல்ல போறார் நம்ம கிட்ட. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய நாம தான் தேவனுடைய ஆலயம். கிளியரா? அப்ப இந்த ஆலயம் யாரை பத்தி பேசப்பட்டிருக்குது? நம்மளை பத்தி பேசப்பட்டிருக்குது. கரெக்டா? இந்த ஆலயத்தை பாருங்க, ஒரு உதாரணமா ஒரு சின்ன ஒரு கணக்கு மட்டும் பார்க்க போறோம். உதாரணமா ஒரு சின்ன கணக்கு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாருமே, தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. சரிங்களா?
இந்த ஆலயம் யாரை பத்தி பேசப்பட்டிருக்குன்னா நம்மளை பத்தி. ஆலயத்தை கட்டுறது யாரு? சாலமன் ராஜா. சாலமன் ராஜா யாருக்கு அடையாளம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எப்படி சொல்றீங்க? சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு. நம்ம நிறைய ஒப்புமைகள் இருக்குது பைபிள்ல, சரிங்களா? அப்ப சாலமன் ராஜா நம்முடைய அநேசகத்துக்கு அடையாம இருக்கும் பொழுது சாலமன் ராஜா தான் கட்டினார். கிளியர் ஆச்சு இல்லையா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப என்ன கட்டிட்டு வராரு அப்படின்னா ஆலயம் கட்டிட்டு வராரு. ஆலயம் கட்டிட்டு வர அர்த்தம்னா சபையை உருவாக்கிட்டு இருக்காரு அர்த்தம், சரிங்களா? இப்ப நல்லா என்ன பாருங்க, அப்புறமா பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இப்போ சாலமன் ராஜா ஆலயம் கட்டுறதுக்காக அதுக்கு அவர் பயன்படுத்தின பொருட்கள் நிறைய இருக்கு இல்லையா? பொருட்கள் இருக்கு இல்லையா? என்ன இருக்குது? கல்லு, மரம், பொன், வெள்ளி, முத்துக்கள் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் விலையேறப்பட்டது. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுக்க போறேன் பைபிள்ல இருந்து. இந்த ஆலயம் கட்டுறதுக்காக சாலமன் ராஜாவுக்கு அப்பா தாவீது ராஜா இருக்காரு இல்லையா, அவர் கோல்டு கொடுத்தாராம். என்ன கொடுத்தாரா? எவ்வளவு கொடுத்தாரு? படிங்க. ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்க போறோம், நல்லா கவனிங்க. அந்த கால்குலேஷன் பார்க்கும்போது எவ்வளவு கோல்டுன்றதை இங்க பாருங்க. 2 நாளாமத்துல படிங்க, 1 நாளாமத்துல படிங்க. நல்லா கவனிங்க. இந்த கால்குலேஷன் நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் இது புரிஞ்சமா இருக்குமே தவிர இல்லை இருக்காது. 22:14 படிங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியுது. பார்த்தா கூட உங்களுக்கு புரியாது, சரிங்களா? இப்ப எவ்வளவு கொடுத்தாரா அவரு? 1,00,000 தாலந்து பொன் கொடுத்திருக்காரு. யாரு கொடுத்தா? அவரு கொடுத்தது மட்டும் இவ்வளவு. அவர் சம்பாதிச்சது ஏகப்பட்டது. யாரு? சாலமன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 1,00,000 தாலந்து பொன் கொடுத்திருக்காரு அப்படின்னா இதோட கணக்கு நம்ம போட்டு பார்க்க போறோம். இப்போ ஒரு தாலந்து எவ்வளவு கிலோ அப்படின்னா 34 கிலோ அங்க போட்டிருக்கு. 34 கிலோ, சரிங்களா? 1,00,000 தாலந்து எவ்வளவு? 34 லட்சம் கிலோ. கரெக்டா புரிஞ்சுங்களா? 34 லட்சம் கிலோ அப்படின்னா 1 கிலோ தங்கம் எவ்வளவு? என்ன போட்டிருக்குதாங்க? 58,829 ரூபாய் அமெரிக்கன் டாலர் மதிப்புல. நல்லா கவனிங்க, எவ்வளவு போட்டிருக்காங்க? எவ்வளவு போட்டிருக்கு? புரியல. 1 கிலோ தங்கம், 1 கிலோ தங்கம் இந்த அமெரிக்க டாலர் எவ்வளவு போட்டிருக்குது? போட்டிருக்கா? ஓகே. நம்மகிட்ட எவ்வளவு தங்கம் இருக்குது? 34 லட்சம் இருக்குது. இப்ப கணக்கு போட்டு பாருங்க, எவ்வளவு வருது பாருங்க. உதாரணத்துக்கு எவ்வளவு வந்திருக்குது தெரியலையா? கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. எவ்வளவு வந்திருக்குது டக்குன்னு சொல்லுங்க. நீங்க தான் போன வெயிட் பண்றேன் நான். அதை கூட்டுறதுக்கு உங்களுக்கு 15 வருஷம் ஆயிடும். கூட்டி பாருங்க. ஒரு தாளந்து இங்க என்ன போட்டிருக்குது? இங்க ஒரு தாளந்து 34 கிலோ. அடுத்தது 1,00,000 தாளந்து 34 லட்சம் கிலோ. கீழே என்ன போட்டிருக்குது? 1 கிலோ தங்கம் இன்று அமெரிக்க டாலர் மதிப்பில் எவ்வளவு? 58,800 போட்டிருக்கா? எவ்வளவு? 58,829. அப்புறம் என்ன போட்டிருக்கு கீழே? இன்றைய மதிப்பில் ஒரு அமெரிக்க டாலர் எவ்வளவு? 74 ரூபாய். இது நாங்க போட்டது கொரோனா டைம்ல 2020ல. இப்ப நம்ம 2023 இருக்கிறோம். இருந்தாலும் அதே 74 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அடுத்து என்ன போட்டு படிங்க. 1 கிலோ தங்கம் 58,829 பெருக்கல் 1 கிலோ தங்கம் 58,829 ரூபாய் அப்படின்னா அப்புறம் 1 கிலோ தங்கத்தின் விலை எவ்வளவு? 42,53,346 ரூபாய். அப்ப என்ன போட்டிருக்கோம் அந்த இடத்துல? 34 லட்சம் கிலோ தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு? 14 கோடியா? இப்ப நான் சொல்றேன், உதாரணத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14.80 lakhs crore. எவ்வளவு? 14.80 lakhs crore. யார் கொடுத்த தங்கத்துடைய மதிப்பு? அது தாவீது ராஜா கொடுத்து. எது கொடுத்தாரு? இதை மறந்துடுங்க. இப்ப இங்க வந்துருங்க. இந்த ஆலயம் கட்டுறதுக்கு தாவீது ராஜா மட்டும் கொடுத்த பொன் இவ்வளவு. என்ன அர்த்தம் சொல்ல வர அப்படின்னா, இந்த பொன் அப்படின்ற கோல்டுன்றது மதிப்பாத்திரம் இல்லையா? இவ்வளவு மதிப்பா அப்படி பார்க்க வேணாம். அது எதை அடையாளப்படுத்துதுன்னு சரி பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கோல்டோடைய ஒரு தன்மை என்ன? கோல்டோடைய ஒரு தன்மை என்ன? அது மாறவே மாறாது. கரெக்டா? மாறவே மாறாது இல்ல? இதெல்லாம் ஓப்பீரின் தங்கம் மாதிரி.
ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கோல்டு. அப்படின்னா தங்கத்துடைய தன்மை வந்து அது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறாது. அப்படின்னா இந்த தங்கமானது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகமான குணங்களை அடையாளப்படுத்தி காமிக்கிறது. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கரெக்டா? என்ன சொல்ல வராருன்னு தெரியுதா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் சொல்லி மார்த்தடிக்கிறாங்க பாத்தீங்களா? எல்லாருமே என்ன அர்த்தமே தெரியாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம எல்லாருமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குணநலங்கள்ல வளர வேண்டும். புரிஞ்சுங்களா? இவருக்கு என்ன கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் என்கிட்ட வளரணும். இப்படியாக தான் நான் கட்டப்பட வேண்டும், இப்படியாக தான் நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும். புரிஞ்சுங்களா? அந்த குணத்திலிருந்து நான் மாறவே கூடாது. யார் மாதிரி? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் இந்த ஆலயத்தினுடைய 2 நிலைகள் இருக்குது. 2 நிலைகள். முதலாவது நிலையில இது கட்டப்பட்டு வரக்கூடிய நிலைமை. கட்டப்பட்டு வரக்கூடிய நிலைமை என்ன அர்த்தம் அப்படின்னா, சபையை இன்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அதனால பெரிய கூட்டம் வந்தா கிறிஸ்டியன்ஸ் பேர் கிடையாது, ஒருத்தர் வந்தாலும் கிறிஸ்டியன்ஸ் பேர் கிடையாது. யார் யார் ஆண்டவருடைய குணநலங்கள்ல பூரணமாக வளர்றாங்களோ அவர்களே கிறிஸ்தவர்கள். அதுக்கு அடையாளமா தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டு வரக்கூடிய ஆலயத்தை காமிச்சிருக்கார். அதுக்கப்புறமா கட்டி முடிச்ச ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது சபையை அழைக்கப்பட்டவங்க எல்லாருமே நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டர்ல பூர்ணம் ஆயிட்டாங்க. அப்படின்னா எப்படி மகிமை பெருந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு தான் இந்த சாலமன் தேவாலயம் காமிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த லைஃப் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா பேர் மட்டும் என்ன பேரு? கிறிஸ்டியன்ஸ். இப்ப சொல்லுங்க, நமக்கு எதுவுமே தெரியாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படியாக இந்த உலகத்துக்குள்ள இன்னைக்கு சாத்தான் வஞ்சகமாக நம்மட்டானா எல்லாரையும் ஏமாத்திட்டான். பேரை மட்டும் கிறிஸ்டின் வச்சு விட்டான் இன்னைக்கு எல்லாருக்குமே. அப்ப நிதானம் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா என்னுடைய குணம் யாரு மாதிரி இருக்கணும்? என்னுடைய ஆண்டர் மாதிரி இருக்கணும். குணம் மாறலாமா? மாறவே கூடாது. மாறி இருக்குதா? நான் கிறிஸ்டினா ஆனா நாள் மாறி இருக்குதா? குணம் மாறி இருக்குது. தைரியம், கோபம் வருது, விருப்பு வருது, வெறுப்பு வருது, ஆசை வருது, ஏற்றத்தாழ்வு வருது, வந்துட்டா இருக்குதா? இருக்குது. ஆனா கிறிஸ்துவாக மாறுறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தங்களுடைய குணங்களை மாற்றவே மாட்டாங்க. ஆதிகால அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாரும் இப்படிதான் வாழ்ந்து காமிச்சாங்க. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை அடையாளப்படுத்ததான் இந்த சாலமன் தேவாலயம் காமிக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? நமக்கு எதுவுமே தெரியல, வாழ்க்கையை கண்மூடித்தனமா வாழ்ந்துட்டோம். இதெல்லாம் இன்னும் பயங்கர பிரம்மாண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாட்டு இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளாக நாம தான் ஆலயம் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு உள்ள இங்கிருந்தே நீங்க பார்க்கும்போது இந்த ஆலயத்தை காமிக்க முடியுமா? இங்க பிக்சர்ல பிரதர் ஆலயம் காமிக்க முடியுமா? ஆலயம் பாருங்க. இந்த இடத்துல இந்த பிக்சரை நீங்க பார்த்த உடனே எல்லாம் என்ன பாருங்க, இந்த பிக்சரை பார்க்கும்போது 2 என்ட்ரன்ஸ்ல பார்க்கும்போது பெரிய ஒரு முகப்பு மண்டபம் இருக்குது. ஒரு முகப்பு மண்டபம் தெரியுதா? இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அங்க இருக்க பிக்சர் தான். இங்க ஒரு தூண், அங்க ஒரு தூண் இருக்குது. இதுக்கு பேர் முகப்பு மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஆலயம் கிடையாது, இது முகப்பு மண்டபம். இதை தாண்டி உள்ள வர பார்த்தீங்களா, அங்கதான் ஆலயமே இருக்குது. புரிஞ்சுங்களா? அதுக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட்டா கோல்டாலே பண்ணியிருப்பார் சாலமோன். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய ஜனங்கள் இப்படிதான் வாழணும். 4 பேர் தான் கிறிஸ்தவர்கள். வேற எதுவுமே நீங்களால பண்ண முடியாது. நீங்க தலைகள்னாலுமே கிறிஸ்தவராக வாழவே முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல என்டர் கிறிஸ்திய சமுதாயத்தை அளிப்பார் தேவன். காரணம் என்ன? இது வாழ்க்கை கிடையாது. நீங்க தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நம்மளை ஏமாத்தி நான் பிசாசானவன். இன்னைக்கு இப்படிதான் வாழ்க்கையை வாழணும். அப்ப என்னுடைய ஆண்டோடைய குணநலத்துல நீங்க டெவலப் ஆகணும், நானும் டெவலப் ஆகணும். அப்பதான் நான் மாறாம இருப்பேன். ஆண்டவர் மாதிரி. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஏன்னா அப்பா மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ஒவ்வொரு பாகத்தை தெரிஞ்சுக்கும் போது இந்த ஆலயத்துக்கு உள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா 10 குத்து விளக்குகள் இருக்கும். உள்ள 10 குத்து விளக்குகள் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் உள்ள. சரிங்களா? அதுக்கப்புறமா அங்க 10 தேவ சமூகத்து அப்பங்கள் மேசைகளோடு உள்ள இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். பாக்குறீங்கல்ல? இருக்கும். அப்படின்னா இது ஆத்துக்கு உள்ள இருக்கு. அப்படின்னா நாம நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து முடிச்சோம் அப்படின்னா இந்த ஆலயமா நாம இருக்கும் பொழுது நமக்குள்ள இதெல்லாம் இருக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தெரியணும். என்னை பத்தி எனக்கு தெரியணும். முதல்ல என் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல பிரதர், உங்க பேர் என்ன பிரதர்? இமானுவேல். இமானுவேல் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லி சொல்லிதான் சாத்தான் ஏமாத்திட்டான். இம்மானுவேல் அப்படி சொல்லுங்க. இனிமேட்டு சாமியேல் அப்படி சொல்லுங்க. தானியேல், எசேக்கியேல், வேல் சொல்லவே கூடாது. பைபிள் அப்படிதான் எழுதிருக்குன்னா தப்பா எழுதிருக்காங்க நம்ம ஆளுங்க. அதை மாத்தி எழுதிக்கோங்க. இனிமேட்டு ஏல் தான் சொல்லி வாழுங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரிகளே. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் மிக ஞானமா சாத்தான் மாத்தி வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டோடைய பெரிய கிருபை இன்னைக்கு வந்தவங்களுக்கு இருக்குது. அது ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு.
புரிஞ்சுங்களா? அப்ப ஆண்டவரை நீங்க ஏதோ ஒரு வகையில் உண்மையா தேடி இருக்கீங்க, ஆனால் தான் உண்மை உங்களை தேடி இன்னைக்கு வந்திருக்குது. வாய்ப்பு ஒரு முறை தான் லைஃப்ல வரும். அப்போ இந்த சாலமன் தேவாலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரி மாறிட்டாங்கன்னா எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறது சாலமன் தேவாலயம். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கமா வேண்டாமா? 6 நாள் ஆகும். வெயிட் பண்றீங்களா? 6 நாள் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி எங்களுக்கு யாராவது எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா 6 வருஷமானாலும் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். புரிஞ்சுங்களா? உங்களை மாதிரி எங்களுக்கு சொல்லி தரதுக்கு யாருமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அருமையான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குது. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிரம்மாண்டத்தை இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக நம்ம படிச்சுக்கலாம். யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா அன்புக்குரிய சகோதரரே, எனக்கு என் ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் தெரியணும், இதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை கொடுங்க, அதுக்கான விளக்கங்களை ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீ வந்து கேட்டுக்கோங்க. புரிஞ்சுங்களா? கேட்டுட்டு என்ன பண்ணணும், எந்தெந்த சபைகள் இருக்கீங்களோ அங்கே இருங்க. அங்க இருந்துட்டு இந்த வேத வசனம் உங்களை எப்படி வழி நடத்துதோ அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துக்குவாங்க. புரிஞ்சுங்களா? தெரியாம வாழ்க்கையை வாழ்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளவு காலம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிருபையினால உங்க எல்லாம் கூட்டி கொடுத்திருக்காரு. இவ்வளவு நாள் வாழ்ந்த காலங்கள்லாம் போட்டும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனா இனிமேல் அப்படி வாழாதீங்க, தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப சாலமன் தேவாலயத்துடைய முக்கியமான அடிப்படை நினைச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயமானது நம்மளை அடையாளப்படுத்துது. கட்டப்பட்டு வரக்கூடிய நிலைமையில என் ஆண்டோடைய குணத்துல நான் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று நம்பர் 1. அங்க உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இதை ஏதாவது ஒன்று மிஸ் ஆனா நீங்க கிறிஸ்தன் கிடையாது. கிறிஸ்தன பேர் வாய் வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர். யாருக்கு தெரியுது ஆண்டவர் பரிசுத்தர்னு சொல்லி? சாத்தானுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? நீ தேவனுடைய பரிசுத்தர். ஆனா நம்மளெல்லாம் அசுத்தமா மாத்திரான் சாத்தான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாத்தான் தெளிவா சொன்னா மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் படிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவன் ஐயோ நசரனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாத்தீங்களா? நீர் தேவனுடைய பரிசுத்தன்னு சொல்லி சாத்தானுக்கு தெரியும். ஆனா நம்ம எல்லாரையும் அசுத்தமா மாத்தி வச்சிருக்கிறான், அவரை பத்தி தெரியாத அளவுக்கு. புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன ஆண்டவருடைய குணங்கள் எப்படி இருக்குது? அவர் உண்மை உள்ளவரா? அப்ப நான் அப்படியே வாழணும் நாளுக்கு நாள். என்னுடைய வியாபாரத்தில் உண்மையா இருக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ கூட்டத்தை ஜெபிக்கிறாங்க, வியாபாரம் செழிக்கட்டும் சொல்றாங்க இல்லையா? ஆனா அந்த ஆண்டவர் வாழ்ற மாதிரி வாழணும். இந்த செல்வங்களை கொண்டு போய் அப்படியே குப்பையை கொட்டுவீங்க கொஞ்ச நாள் நீங்க எல்லாருமே. அப்ப ஆண்டவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவரா, ஞானம் உள்ளவரா, அன்புள்ளவரா, இரக்கம் உள்ளவரா, யதார்த்தமான அன்பு இருக்குதா, விட்டு கொடுக்கிறது இருக்குதா, கீழ்ப்படுத்தல் இருக்குதா? இது எல்லாமே ஒரு இன்ச்சு கூட குறைய கூடாது. யாருக்கிட்ட? அவர் மாதிரி மாறுறவங்கிட்ட குறைய கூடாது. இதெல்லாம் நம்மகிட்ட போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிச்சவன் படிக்காத, ஏழை கருப்பு வெள்ளை எல்லா ஜாதி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு பேரு கிறிஸ்தவ கூட்டம் கிடையவே கிடையாது. சாத்தானுடைய கூட்டம் இதுக்கு பேரு. கிறிஸ்தவ கூட்டம் அப்படின்னா ஆண்டவருடைய குணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல மாறவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, புரியுதா? இமானுவேல் பிரதர், சந்தேகம் இருக்குதா? மாற்று கருத்து இருக்குதா? சொல்லவே முடியாது. புரிஞ்சுங்களா? எந்த வஸ்திரமும் நியாயப்படுத்த முடியாது உங்களால. புரிஞ்சுங்களா? சாலமன் தேவாலயம் இதோட நிறுத்துறோம். சரிங்களா? அடுத்து எங்க போறோம்? எசேக்கியேல் தேவாலயம். இந்த தேவாலயம் கட்டப்படவே இல்லையே, அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல உங்களுக்கு. வரும்போது எசேக்கியேல் 40:4 படிங்க. எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ கண்ணார பார்த்து. மனுபுத்திரனே நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவங்க தான் மனுபுத்திரர்களே, நல்லா கவனிங்க. நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. பாத்தீங்களா? நான் உனக்கு காமிக்கிற எல்லா காரியத்து மேலும் உன் மனசை, உன் கண்ணை வை. முதல்ல நான் என்ன காமிக்கிறேன் முதல்ல அதை பாரு ஃபர்ஸ்ட். நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி, இது கடமை. அப்போ இந்த எசேக்கியேல் தேவாலயத்தை நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்டியன்ஸுக்கு. இது புரிஞ்சுங்களா? இது என்னது? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்ன வாழ்க்கை அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இப்படிதான் கேள்வியே கேட்கணும் அப்படின்னா மீட்டிங் எல்லாமே நம்ம சும்மா வந்து தேவனை கர்த்தாவே கர்த்தாவே யார் சொன்னா உங்களுக்கு இது எல்லாமே?
அப்படி சொன்னீங்கன்னா பரலோகத்துக்கு போகவே மாட்டீங்க. படிக்கிறீங்களா? படிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவன் டெய்லி நான் இரவு ஜெபம் பண்றேன், மிட் நைட் ஜெபம் பண்றேன், பகல ஜெபம் பண்றேன், விடியகால ஜெபம் பண்றேன், யாரும் போக முடியாது பரலோகத்துக்கு. யார் போக முடியும்? என் ஆண்டவருடைய குணங்கள். வேற என்ன கேட்டார் நம்ம கிட்ட? ஒண்ணுமே கேட்கலையே. காணிக்கை கேட்டாரா? காணிக்கைலாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காசு வாங்கிட்டு ஊழியம் பண்ணவே கூடாது. இலவசம் பெற்றீர்கள் கொடுங்கள். இந்த சட்டம் மீறப்பட்டிருக்கா இன்னைக்கு? இந்த சட்டம் மீறப்பட்டிருக்குதா இன்னைக்கு? மீறப்பட்டிருக்குது. நீங்களும் கொடுத்து தான் இருக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? எல்லா சட்டத்தையும் எல்லாரும் மீறிருக்காங்க. அது உடனே இருந்த ஒரே ஜனங்கள் நீங்க மட்டும்தான். அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் பேர் மட்டும் என்ன பேரு? புரிஞ்சுங்களா? நியாயமா யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் செய்ய பார்க்கும்போது அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையை. இந்த உயிர் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு? உங்க பேர் என்ன பிரதர்? தேவனா? டேவிட். டேவிட் பத்தி எதுக்கு தெரியும் உயிர் கொடுத்துருக்காரு? ஆண்டரை பத்தி தெரிஞ்சு வாழ்றதுக்கு தான் அந்த உயிர். எதுக்கு பயன்படுத்திருக்கீங்க உயிரை? நீங்க எல்லாருமே சொந்த வேலைக்கு, வந்த வேலைக்கு, போன வேலைக்கு பயன்படுத்தி இருக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? இந்த உயிர் இன்னும் கொஞ்ச நாள் நிச்சயமா போகும். என்னோட உயிர் நிச்சயமா போகும். அதுக்கு முன்னாடி இந்த உயிரை அவர் கொடுக்கறது தான் வாழ்க்கையே. நமக்கு தெரியல நிறைய பேருக்கு. அப்ப சாலமோன் தேவாலயம் பார்த்தோம், எசேக்கியேல் தேவாலயம். இதோட மகிமை என்ன? கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஆலயம் இது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஆலயம் இது. இந்த ஆலயம் இருக்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆலயம் யார் அடையாளப்படுத்தி பார்க்கும்போது இதுல எது ஆலயம்? இதுல எது ஆலயம்? இங்க இருக்குல்ல பிக்சர், இந்த பிக்சர் காமிக்கிறீங்களா இங்க? இதுல எது ஆலயம் சரி பார்க்கும்போது அதுதான் ஆலயம். எனக்கு இங்க தெரியல பிக்சர், அதுதான் ஆலயம். இங்க இருக்கு பாத்தீங்களா? அந்த கோல்டன் கலர் மாட்டிருக்கு பாத்தீங்களா? அது ஆலயம். சரிங்களா? அது வந்து என்ட்ரன்ஸ். அதை தாண்டி உள்ள போகும்போது தான் ஆலயம் வரும். சரிங்களா? இந்த ஆலயம் என்னன்னு சொல்லி பார்க்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆலயத்தை பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்லார் அப்படின்னா, இந்த ஆலயம் யார் அப்படின்னா என் குமாரன் மாதிரி வாழ்ந்து ஜெயிச்சவங்க தான் இந்த ஆலயம். நல்லா வெயிட் பண்ண அவசரப்படாதீங்க. என்னுடைய மகன் மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாதிரி மாறினவங்க இந்த ஆலயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆலயம், இந்த ஆலயத்தை நான் யாருக்கும் காமிக்க மாட்டேன். வெயிட் பண்ண அவசரப்படாதீங்க. இந்த ஆலயத்தை நான் யாருக்கும் காமிக்க மாட்டேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார். ஏன் சொல்றாருன்னு கேளுங்க. பிரவீன்குமார் கேளுங்க. ஏன்னா இந்த ஆலயத்துல உலகத்துல கூட ஒரு மனிதனுக்கு தகுதி கிடையாது பார்க்கறதுக்கு. எல்லாருமே பரிபூர்ணமான பாவிகள். இந்த பாவ எண்ணத்தோடு, சிந்தனையோடு, குணத்தோடு ஒரு மனுஷன் இந்த ஆலயத்தை பார்க்க விட மாட்டேன்னு சொல்றாரு தேவன். ஏன் தெரியுமா? எசேக்கியேல் 43:12 படிங்க. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், ஆலயத்துடைய பிரமாணம் கேட்டுக்கோங்க. மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். மலை உச்சியின் மீது மகா பரிசுத்தமா இருக்கும் ஆலயம். ஆலயம் நம்ம தான் அந்த ஆலயம். அப்போ இதை முதல்ல நல்ல கவனிங்க. இதை முதல்ல தேவன் அறிமுகப்படுத்துறதுக்கு பிளான் வச்சிருக்காரு. ஆனா யாருக்கும் பண்ண மாட்டார். யாருக்கு மட்டும் தான் அறிமுகப்படுத்துவார்னா, யார் தேவனாகிய கர்த்தர்ட்ட வந்து நான் தவறு செய்துட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில வாய்ப்பில் இழந்து போயிட்டேன், உங்களுடைய மகா மேன்மை கட்டளை மீறிட்டேன் அப்படின்னு மனப்பூர்வமா தேவனுடைய சமூகத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆலயத்தையே அறிமுகப்படுத்துவேன். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும்னா தங்களை தாழ்த்தணும். எனக்கு அவங்கள காமிங்களாம் வாழ்ந்தவங்கன்னு கேட்கணும், கெஞ்சணும். அப்படி கெஞ்சும் போது என்னுடைய பாவம் படிக்கலாமா? வசனம் படிக்கலாமா? படிங்க. எசேக்கியேல் 43:9 படிங்க. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜா. அந்த அவர்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். சரியா? 8 படிங்க. 8ஆம் வசனம் முதல். அவர்கள் எனக்கும் தங்களுக்கு நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள்
தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி. பாத்தீங்களா, நீங்க அந்த ஆலயத்தை காமிங்க. அக்கிரமத்தை நிமித்தம் வெட்கப்படணும். என்னடா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இன்னைக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்தார். எந்த வாய்ப்பு கொடுத்தார்? ஆண்டவருடைய சொந்த ஜனங்களாக வாழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் மேசியாவை பிதாகிய தேவனுடைய குமாரனை கொலை பண்ணிட்டாங்க. அவங்க கொலைபாதகர்கள். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணதுனால தான் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. புரிஞ்சுங்களா? நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாம இருக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? நாம நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய திட்டங்களையும் தெரியாம இருக்க மாட்டீங்களா, அதுதான் அவரை கொலை பண்றதுக்கு அர்த்தமே. புரிஞ்சுங்களா? நாம டெய்லி அவரை கொலை பண்ணிருக்கிறோம், இருந்தாலும் கிருபை காமிக்கிறார் நம்ம கிட்ட. தொடர்ந்து படிங்க. நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி, அதன் அளவை அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெட்கப்பட்டார். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெட்கப்பட்டாங்க அப்படின்னா, அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நல்லா கவனிங்க, கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்குற எல்லாமே நான் உங்களுக்கு. நீங்க வெட்கப்படணும். நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லணுமா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேணாமா? கேட்க மாட்டேன் பிரதர். இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? வெட்கப்படவில்லை. பாவத்தில் மூழ்கி இருக்கனாலும் தெரியல. பாவம் என்னன்னு தெரியல. பாவம் அதுதான் பெரிய பாவமே. சரிங்களா? அநீதி எல்லாம் பாவம். நீங்க பண்ணிட்டு இருக்க பெரிய பாவம் தெரியுமா? விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். சட்டம் பைபிள் இருக்குது. நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் பாவம். பைபிள் இருக்குது. விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். இதெல்லாம் மனப்பூர்வமா இன்னைக்கு நைட் இப்பவே தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு பாட்டை விலைக்கு காமிப்பார். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது. இந்த எசேக்கியேல் தேவாலயத்தின் மூலமாக என்ன உண்மையை சொல்றாரு சரி கவனிக்கும் பொழுது, 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லா உலக ஜனங்களையும் அவருடைய பாவத்தை நீக்கி சுத்திகரித்து தேவனாகி கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களை என் மூலமா சபையின் மூலமா எப்படியாக செய்வார் அப்படின்னு காமிக்கிறதா அந்த ஆலயம், எசேக்கியேல் தேவாலயம். எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தெரியாம கண்ணை மட்டும் வாழ்றீங்களே, நியாயமா அது? சொல்லுங்க ஹெலன் சிஸ்டர், இமானுவேல் பிரதர், நியாயமா? நியாயம் இல்லை. இது நியாயமே இல்லை. கர்த்தர் வசனம் உள்ளவரானார். ஏசாயால படிச்சு பாருங்க. நியாயம் தள்ளுபடி ஆயிற்று, யதார்த்தம் வந்து சேரக்கூடாம போயிட்டு, சத்தியம் தலையில போயிடுச்சுன்னு சொல்லுவார். இதெல்லாம் படிச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? அதனால தான் எரேமியால பேசுறாரு பாருங்க. எரேமியா 5:1 படிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து. எருசலேமில் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க கிடையாது. அதான் அடிக்கிறார் இன்னைக்கு இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு காரணம் காசாவுக்கு தண்டனை இருக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம். தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கேளுங்க, எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவார் ஆண்டவர். புரிஞ்சுங்களா? படிங்க. எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். பாத்தீங்களா? சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருதயம் இல்ல ஒருத்தர் கூட கிடையாது. அதே நிலைமை தான் இன்னைக்கு இங்கேயும். ஆனா ஆண்டவர் உங்க மேல வச்ச பெரிய கிருபையினால தான் இன்னைக்கு உங்களுக்கு இதை கூப்பிட்டுருக்கார். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே நாம எப்படி உலகத்தை அந்த பாவத்திலிருந்து வெளியே எடுத்து அவங்களை சுத்திகரித்து தெய்வீகமான ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுக்க போறோம். நம்முடைய வேலையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுவே தெரியாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது என்ன நியாயம்? இது எல்லாமே யார் உங்களை இப்படி வாழ்க்கையை வாழ சொன்னது? முதல்ல மிஸ் பண்ணிட்டோம். இனிமே மிஸ் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு உயர்ந்த வேலையில இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த படிப்பு படிச்சிருந்தாலும் எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே தேவன் அவமாக்கிடுவார். ஞானி தன் ஞானத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. புரிஞ்சுங்களா? சொல்லிக்கார் இல்லையா? ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மேன்மை பாராட்டவே கூடாது. புரிஞ்சுங்களா? இப்படி அநேக உண்மைகள் வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு எசேக்கியேல் தேவாலயம் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த என்ட்ரி இருக்கு பாருங்க. இது ஈஸ்ட் கேட், கிழக்கு வாசல். இது வழியாக தான் கர்த்தருடைய மகிமை உள்ள என்ட்ராக பார்க்குறோம். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை முழுசாக மூடும். புரிஞ்சுங்களா? இதுக்குள்ளே போகிறதுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது என்ன 7 ஸ்டெப்பு?
கண்டுபிடிக்கணும். படிக்கட்கள் 7 இருக்குது இல்லை, படிக்கட்கள் 7 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த ஒயிட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 30 அறைகள் இருக்கும், ரூம்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த கடைசி ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கிச்சன், சமையல் அறை அப்படின்னு இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் வேதாந்தத்தில் மிக தெளிவான விளக்கங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நாம மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எல்லாமே நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா இதை பற்றி நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல இது வரைக்கும், அதனால தெரியல. சரிங்களா? இது எல்லாமே நாம் என்ன செய்ய போறோன்றது காமிக்குது. இது எல்லாமே புரிஞ்சுங்களா? அப்போ இதெல்லாம் எனக்கு புரியணுமா வேண்டாமா? புரியணும் வேண்டாமா? புரியணுன்றது மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு புரியணும்னு சொல்லுங்க. புரியணும். புரியுங்களா? எனக்கு ஆசிரியர் கூடாரம் புரியணும், எனக்கு சாலமன் புரியணும், எனக்கு எஸ்ஐக்கள் தேவையான புரியணும். புரியணும்னா பைபிள் எது உண்மைன்னு தெரியணும் உங்களுக்கு. நமக்கு என்ன தெரியல, பைபிள் எது உண்மைனே தெரியல, எப்படி எனக்கு புரியும்? இப்போ கடைசியாக 10 நிமிஷம் பார்க்கலாமா? பைபிள் எது உண்மை அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லா பிரம்மாண்டமும் உங்களுக்கு கண்களுக்கு தெரிய வரும், கிளியராக நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, வசனம் படிக்க போகிறோம். பைபிளில் எதுக்காக படிக்க போகிறோன்னா, வேதம் எது சரியானது. 66, 73, 79, 81, 83, 86 தனியாக பைபிள் போட்டுக்கிறாங்க. ஜெகோவாஸ் விட்னஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் எது ரைட்னு எனக்கு தெரியவே தெரியல. சரிங்களா? அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை அஸ்திபாரமே. என்ன அஸ்திபாரம் பார்க்கும்போது, கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய உபதேசம் அடங்கிய புத்தகம் எவ்வளவுன்னா முதல்ல தெரியணும். இது தெரியாமல் யாரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஆனால் தெரியாமல் தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கிருபை காமிச்சாரு, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கிருபை என்ன பண்ணியிருக்கோம்னா உங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான். நான் தேவனுடைய கிருபையை விரதமாக்குறதில்லை. புரிஞ்சுங்களா? அப்போ சுவிசேஷ அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. சரிங்களா? இந்த கடமையை எந்த மனுஷனுக்காக நிறுத்த முடியாது, மாற்றவும் முடியாது. இது தெய்வீக சட்டம். இது புரிஞ்சுங்களா? என்ன பண்ண போகிறோம் எப்படி பார்க்கும்போது, இந்த வேதாகமம் எது சரி அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சந்தேகத்துக்கு அங்கே இடமே கிடையாது. நீங்கள் தமிழ் பைபிளில் படிங்க, இங்கிலீஷில் தெளிவாக இருக்கும் படிங்க, எப்ரேய புத்தகத்தில் வார்த்தையில் படிங்க, எப்ரேய வார்த்தையில் படிங்க. எதில் படித்தாலுமே கிளியராக அது இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சகோதரர் வசனம் படிப்பார், காதில் மட்டும் வாங்குங்க. சரிங்களா? என்ன படித்தாருன்றது படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியவே புரியாது, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? அது முதல் ஸ்டெப் படிச்சுவார். 2வது ஸ்டெப்பில் வசனத்தில் என்ன படித்தாரோ அதை நான் உங்களுக்கு கையில் செய்து காமிப்பேன். 2வது ஸ்டெப்பு. சரிங்களா? அதில் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்துடும், புரியறதுக்கான நம்பிக்கை. 3வது ஸ்டெப்பு இங்கே அப்படியே கிளியராக காமிச்சிருவாங்க. இந்த 3 ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேணும் கொஞ்ச நேரத்தில். புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்போ அந்தந்த காலத்தில் அது நடக்க போகிறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஆனால் நமக்கு இது வரைக்கும் முடியல, இது வரைக்கும் நம்ம முடியல. அது ஒரு சின்ன உதாரணம். பிரேம் பிரதர், ஒரு உதாரணம். ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் அப்படி சொல்லக்கூடாது. 28, 29, 30, 31 இப்படி வரலாம், எது வேணா வரலாம். அதில் இது கரெக்டா? ஓகே. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். சரிங்களா? இதுவும் கிளியராக இருக்கும். சரிங்களா? ஓகே. உங்கள் பேர் என்ன பிரதர்? மாரியப்பனா? மாரியப்பன் பிரதர் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? வெரி குட், அதான் பதில். கேலண்டர் பார்த்துருக்கோம். கரெக்டா? இமானியல் பிரதர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கேலண்டர் பார்த்துருக்கோம். சரிங்களா? டேவிட் பிரதர் கேலண்டர் பார்த்துருக்கோம். இல்லை அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலு, காலேஜ், சமுதாயம், சபை இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் கிளியரா? ஓகே. உங்கள் பேர் என்ன பிரதர்? கேப்ரியேல். இப்போ எங்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னு கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் அப்படின்னு கேளுங்க. 12 மாசம். சிம்பிள். இது என்ன பெரிய விஷயம்? 12 மாசம். ஹெலன் சிஸ்டர் நீங்க கேளுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் கேளுங்க. நமக்காக ஜீவனை விட்ட ஆண்டவர் சொன்னாரு, அதனால எனக்கு தெரியும். நீங்க சொன்ன பதிலுக்கும் நாங்க சொன்ன பதிலுக்கு வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்கள் கிறிஸ்துவை சாராதவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் சொல்லி இவர் சொல்றாரு, நீங்க சொல்லி கொடுத்தீங்களாமே, எங்க இருக்குது ஆண்டவரே?
கேட்கலாமா? 1 ராஜாக்கள் 4:7 படிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். என்ன சொல்லுது வசனம்? கிளியரா? 12 மணியக்காரர் இருக்காங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்த படிங்க. அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். என்ன சொல்லுது வசனம்? மாசத்துக்கு ஒவ்வொருத்தரா வருஷம் முழுவதும். அப்போ வருஷத்துக்கு எத்தனை மாசம்? யார் சொன்னா? இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு, கேலண்டர்ல இருந்துச்சு. அப்ப நம்ம யாரை சாராதவர்களா இருந்திருக்கோம்? கிறிஸ்துவை சாராதிருக்கோம். இன்னைக்கு தான் நம்முடைய இயேசுகிறதுக்கு உங்களுக்கும் பந்தம் ஏற்படுத்துறார். இந்த பந்தம் இரத்த சம்பந்தமான பந்தம். இதை யாராலையும் பிரிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்மளா இரத்த உறவுகள் மறந்துடாதீங்க. ஓகே, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாம் பார்க்க போறோம். சகோதரர் வசனம் படிக்க போறாரு. எதுக்காக? இந்த மாதிரி வேதத்தை படிக்கும்போது எந்தெந்த வருஷங்கள்ல என்ன நடக்கும்ன்றது கிளியரா பைபிளை கண்டுபிடிக்க முடியும். நீங்க பிரசங்கி 3:1 படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலம் எந்த வருஷம் கூட பைபிளே சொல்லும். புரிஞ்சுங்களா? இன்னொரு ஆச்சரியமா ஒன்று சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன பிரதர்? பக்கத்தில் ஜெரால்டு பிரதர். வெல்கம் பிரதர். உங்க பேர் என்ன பிரதர்? சாலமன் ஆலயத்தை பார்க்க சாலமன் வந்திருக்காரு. நியாயமா இது? ஆனா சாலமனுக்கு எதுவுமே தெரியாது தானே. ஆனா ஆண்டவர் அவங்க நேசிக்கிறார். டோன்ட் வரி. அன்புக்குரிய சகோதர சரிகளே, நல்லா கவனிங்க. என்ன சொல்ல வந்தேன் இப்போ? ஒவ்வொரு காலம் கண்டுபிடிக்கும் போது ஒரு உண்மையை சொல்றேன்னு சொன்னேன். ஜெரால்டு பிரதர், சாலமன் பிரதர், நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயத்தில் வலி வேதனை இருக்குது. தெரியுமா தெரியாதா? அதுக்கு பேர் ஹார்ட் பிரச்சனை கிடையாது, வலி வேதனை இருதயத்தில். என்ன வலி வேதனைனா இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வலி இருக்குது. என்ன வலின்னா, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க, நான் விரும்பியவர்கள் நேசித்தவர்கள்லாம் செத்து போயிட்டாங்க, என்னைக்கு வருவாங்க பிரதர்? நம்முடைய ஆண்டவர் சொல்றாரா? ஏதாவது நிச்சயமாக சொல்றார். என்னைக்கு உயிர்த்தெழுதல் அப்படின்னு பைபிள்ல கிளியரா இருக்குது. பைபிள் எப்படி இருக்கு நீங்க நினைச்சுக்க வேணாம். தெரியுமா? மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க இல்லையா? ஆண்டவர் போய் லாசர் எழுப்பினார். எழுப்பத்துக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது இல்லையா? அப்ப ஆண்டவர் கேட்டார், நிச்சயமா அவர் வந்து வரமா, ஒன்றும் பிரச்சனை இல்லமான்னு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, மார்த்தாள் என்ன சொன்னாங்க? உலகத்தில் முடிவில் வரும், எனக்கு தெரியும் ஆண்டவர், இப்ப என்ன ஆண்டவர் அதை சொல்லுங்கன்னு கேட்டாங்கல்ல. நான் அந்த பதில் சொல்ல வரல. உலகத்தின் முடிவில் எல்லாம் ஏஞ்சிருவாங்கன்னு. அது எந்த வருஷன் பைபிள் இருக்குது? என்னது எந்த வருஷம் எங்க அம்மா உயிர்த்து வருவாங்களா? நிச்சயமா பைபிள் இருக்குது, கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம வேதம் தெரியணும், எப்படி பைபிளை படிக்கணும், பைபிள் எது உண்மை, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு புரியும். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில் முன்னாடி வைக்க போகிறோம். எதுக்கு வைக்க போகிறோம்னா, பைபிள் முதல்ல எது சரின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தேவன் அனுமதி கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிறது உண்மை அப்படின்னா நாம் மறுபடியும் சந்திப்போம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ படிக்கலாமா? எக்ஸோடஸ் யாத்திராகமத்தில் 25ஆம் அதிகாரம் 31 படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையால் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். ஓகே, இப்போ என்ன சொன்னார்ன்றது நீங்க கேட்டீங்க. பட் இது ஒண்ணுமே நமக்கு சரியா புரியல. என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னது காதுல விழுந்துச்சு, என்ன உண்மை நமக்கு தெரியல அதுல, அதானே? ஓகே, இப்போ நல்லா என்ன மட்டும் தான் பார்க்கணும், வேற எங்கேயுமே பார்க்க கூடாது. இந்த வசனத்தை என்ன படிச்சாங்கன்னா, நீங்க இந்த சைடு 3 கிளைகள், இது புரிஞ்சா? இந்த சைடு 3 கிளைகள், இது புரிஞ்சிச்சா? கிளியரா? நடுவில் ஒரு தண்டு, ஒரு ஸ்டெம் இருக்கணும், இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. இது ஒரு கிளை. என்ன பண்ற? ஒரு கிளையை உதாரணமா எடுத்துக்கிறேன் பாருங்க. கையில் நான் என் கை மட்டும் பாருங்க, இந்த விரல் மட்டும் பாருங்க. இந்த ஒரு கிளையில எத்தனை பாகம் இருக்கணும்? 3 பாகம் இருக்கு. 3 பாகம் இருக்கணும். நம்பர் 1 2 3 3 பாகம் இருக்குது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, 3 பாகம் இருக்குது. இதுல முதல் பாகம் இருக்கு இல்லையா? முதல் பாகம். இந்த முதல் பாகத்துல 3 பொருள் இருக்கணும்.
என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு இருக்கணும். சரிங்களா? ஒரு பூ, ஒரு பழம், மொக்கு இருக்கணும். ரெண்டாவது பாகத்திலையும் அதே மாதிரி இருக்கணும். ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு இருக்கணும். மூன்றாவது பாகத்திலையும் அதே மாதிரி இருக்கணும். ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு இருக்கணும். இப்போ உங்ககிட்ட கேள்வி, இந்த சைடு எத்தனை கிளை? இந்த சைடு எத்தனை கிளை? நடுவில் ஒரு தண்டு. சரிங்களா? ஒரு கிளையில ஒரு உதாரணம் பார்த்துருக்கோம். ஒரு கிளையில எத்தனை பாகம் இருக்கு? 3 பாகம் இருக்குது. முதல் பாகத்தில் எத்தனை பொருள் இருக்கணும்? 3 இருக்கணும். ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு இருக்கணும் முதல் பாகத்தில். ரெண்டாம் பாகத்தில் அதே மாதிரி, மூன்றாம் பாகத்தில் அதே மாதிரி. இந்த மாதிரி எல்லா கிளையிலையும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும் நடு கிளைக்கு இருக்கும், நடு தண்டுக்கு இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க தண்டுல மட்டும் 4 இருக்கணும். படிக்கலாமா மறுபடியும்? அது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. ஓகே, இப்போ என்ன சராசரி பார்த்தீங்கன்னா விளக்கு தண்டுல மட்டும் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கார். 4 இருக்கணும். இவன் கை பாருங்க, அப்புறம் பார்க்கலாம். 4 இருக்கணும். தண்டு இருக்கு இல்லையா? இப்போ கிளையில பார்க்கும்போது 3 பாகம், தண்டுல பார்க்கும்போது 4. 1 2 3 4. ஓகே, முதல் பாகத்தில் எத்தனை பொருள் இருக்கணும்? 3 இருக்கணும். ரெண்டாவது பாகத்தில் 3, மூணாவது பாகத்தில் 3, நாலாவது பாகத்தில் 3. ஓகேவா? இப்போ அந்த இதுல நேரடியாக நான் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு கிளை, 2 3, இதுக்கு பேர் என்னது? தண்டு. ஒரு கிளை, இன்னொரு கிளை, இன்னொரு கிளை. சரிங்களா? சரி, 3 கிளை இந்த பக்கத்துலையும் 3 கிளை அந்த பக்கத்துலையும், நடுவில் ஒரு தண்டு. வசனம் படிச்சோமா? கிளியர் ஆயிடுச்சா? ஸோ முதல் பாகத்தில் என்ன இருக்குது? ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு. ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு. ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கணும்ன்றது சொல்லிட்டார். இப்போ இங்கே பார்த்ததை அப்படியே அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன இருக்குது முதல் பாகத்தில்? ஒரு பூ, பழம், ஒரு மொக்கு. இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கு, தமிழ்லையும் போட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ எல்லாம் என்ன பாருங்க. இது என்னது? என்னது? குத்து விளக்கு. குத்து விளக்கு, குத்து விளக்கு. சரிங்களா? இதுல என்ன வரும்? வெளிச்சம் வரும். வருமா? வருமா? இப்போ ஒரு மேஜிக் பண்ணா வரும். நீங்க வருமா? கண்டிப்பா வந்திருக்குது, இருக்குது. வருமா? குத்து விளக்குல இருந்து வெளிச்சம் வரும். இது கிளியரா? ஓகே, அப்படின்னா இந்த வெளிச்சமானது இந்த குத்துவிளக்கிலிருந்து வரும் பொழுது இதை எதை இது அடையாளப்படுத்துது? வசனம் படிக்கலாமா? அதுக்கு கிளியரா படிக்கலாமா? நீதிமொழிகள் 6:23 படிக்கலாமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். பாத்தீங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது? வேதம். கிளியரா? சந்தேகம் இருக்கா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். பாத்தீங்களா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். இருக்கா? ஓகே, அப்ப இந்த குத்து விளக்கானது வேதத்தை என்ன பண்ணதுன்னா அடையாளப்படுத்தி காமிக்குதுன்றதை கிளியர் பண்ணிட்டார். ஓகே ஓகே, இப்போ ஒரு கேள்வி, பிரேம்குமார் பிரதர்கிட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? இங்க எத்தனை இருக்கு? இங்க எத்தனை இருக்கு? இங்க எத்தனை இருக்கு? ஓகே, நீங்க கணக்குல நல்லா போடுவீங்களா? கணக்கு கணக்கு போடுங்க. இப்போ இது 3 கூட்டி மேலே போடுங்க. 9. இங்க 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 12. ஏன் 12 ஹெலன் சிஸ்டர்? 4க்கு 4 12. இமானுவேல் கிளியரா? சாலமன் பிரதர், ஜெரால் பிரதர், யார் பேரும் மறக்கல? நீங்க யாராவது என் பேர் கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க, நீங்க அப்படியே வாழ்ந்துட்டீங்க, பழகிட்டீங்க. ஓகே, இதுல எத்தனை இருக்கு? 9. இது எத்தனை இருக்குது? இது எத்தனை இருக்குது? 9. சரிங்களா? ஓகே, பிரேம்குமார் பிரதர், இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் கூட்டுங்க, கூட்டுங்க. இதை 9 இருக்கா? 9 + 9 இருக்கா? எவ்வளோ ஆச்சு? 18. கரெக்டா? இது 27. இது 27 12 ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? 39 ஆச்சா? அப்புறம் 9 இருக்கா? எவ்வளோ ஆச்சு? 48. 48. அப்புறம் எவ்வளோ ஆச்சு? 9. எவ்வளோ ஆச்சு? 57 ஆச்சா? இது எவ்வளோ ஆச்சு? 60. என்ன சொல்ல வருது பைபிள்?
என்ன சொல்ல வருது? இப்போ அங்கே பாருங்க, இன்னும் தெளிவாக புரியும் பாருங்க. கூட்டிட்டீங்களா? இப்போ கூட்டி போட்ட எவ்வளோ வந்துருச்சு? வேதம் இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். பழைய ஏற்பாடு எவ்வளவு? தனியாக பிரிச்சுக்கலாமா? இப்போ பிரிங்க, அதிலே பிரிங்க. ஒரு சைடு மட்டும் நம்ம பிரிக்கிறோம், சரிங்களா? இப்போ கூட்டி போட்ட எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? 39. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27. புரிஞ்சுங்களா? சத்தியத்தை, வேதத்தை இப்படிதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர வேற எப்படியும் தெரிந்து கொள்ளக்கூடாது. அது ஆண்டோடைய முறைமை அல்ல. புரிஞ்சுங்களா? அப்ப வேதம் 66 80 மட்டுமே நம்முடைய ஆண்டு அங்கீகரித்த புத்தகமே தவிர வேற எதுவுமே இல்லை. அது இன்னைக்கு தான் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? அப்ப இதை விட ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி இந்த திருச்சி மாநகரில் யாருமே கிடையாது. யூ ஆர் பிளஸ்ட், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். புரிஞ்சுங்களா? இது இன்னும் முடியல. சாட்சிகளை வலுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். பண்ணலாமா? பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்ப பாருங்க, இதுல எத்தனை இருக்கு? 3 இருக்கா? இந்த மாதிரி எத்தனை 3 இருக்குது? கணக்கு போடுங்க, நீங்களே கணக்கு போடுங்க. எத்தனை 3 இருக்குது? இந்த மாதிரி எத்தனை 3 இருக்குது? 22 3 இருக்குது. கரெக்டா? கிளியரா? அங்க பார்க்கலாமா? அங்க பாருங்க, வந்துருச்சா? 22 3 இருக்குது. ஓகே, எத்தனை 3? 22. நம்முடைய வேதாமத்துல, பைபிள்ல வேதாமத்துல 3 ஒரு நம்பர் யாரை அடையாளப்படுத்தும்? வெரி குட். 1000% தவறு. 100% கூட கிடையாது. 1000% தவறு. பைபிள் அப்படி கிடையவே கிடையாது. 3 நம்பர் யாரை அடையாளப்படுத்துன்னு பைபிள்ல பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்து அடிமையா இருந்தாங்களா? கிளியரா? ஓகே. அந்த அடிமையத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன அடிக்கப்படணும்? ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணுமா? இமானுவேல் கிளியரா? அடிக்கப்படணுமா? அடிக்கப்படணும். ஆனா ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆட்டுக்குட்டிய 3 மேஜர் பாகமா பிரிக்க சொன்னார். சரிங்களா? என்னென்ன பாகம்? 1 ரத்தம். கரெக்டா? அந்த ரத்தத்தை கொண்டு போய் எங்க தடவணும்? கிளியர் ஆச்சா? ரத்தம் வந்துருச்சா? 2வது என்னது? மாம்சம் வந்துருச்சா? வெரி குட். 3வது அது சொன்னாங்கல்ல, மாம்சம் சொல்லி. 3வது பஸ்கா ஆட்டினுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது சொன்னாரா? அப்ப ஆட்டுக்குட்டிய 3 பாகம் பிரிச்சார். ஆட்டுக்குட்டி யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப 3 நம்பர் யாரை அடையாளப்படுத்தும்? நம்முடைய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். சரிங்களா? இப்ப 22 3 எவ்வளவு? ஆண்டவருடைய வசனங்கள் அடங்கிய சத்தியம் புஸ்தகம் 66. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? 22 3 66. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா கிளியர் ஆயிட்டோம். என்ன ஆயிட்டோம்னா, வேதம் 66 இதோட எல்லா பிரம்மாண்டத்தையும் டச் மட்டும்தான் பண்ணிருக்கோம் நம்ம. புரிஞ்சுங்களா? அப்போ இதை குறித்து எனக்கு தெரியணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க? உங்க ஆசைகள்லாம் தேவனை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குது. என்ன வாய்ப்பு பார்க்கும்போது சகோதரர்கள் உங்க கையில ஒரு சீட் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க நீங்க என்ன கேட்கணும். எதுக்கு தராங்க அப்படின்னா, இந்த உண்மைகள்லாம் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க திருச்சியில். சரிங்களா? எனக்கு தெரியணும் பிரதர் அப்படி நீங்க சொல்லும் பொழுது மாரியப்பன் பிரதர் என்ன சொல்ல, தெரிஞ்சு நான் என்ன பண்றதா, தெரிஞ்சாதான் கிறிஸ்துவாக வாழ முடியும். சரிங்களா? அப்ப நான் தெரிஞ்சு என்ன பண்றது? எங்க போகுது? இந்த வேதம் உங்களை எங்க போக சொல்லுங்க அங்க போங்க. புரிஞ்சுங்களா? அமெரிக்கா பசங்க போங்க, ஆப்பிரிக்கா பசங்க போங்க, எங்க போக சொல்லுங்க போங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இதை தெரிஞ்சுக்கோங்க. இலவசம் பெற்றீர்கள், இலவசம் கொடுங்கள். அப்ப அந்த சீட்டில் உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் என்ன பண்ணுங்கன்னா எழுதி கொடுங்க. அப்ப யாருக்காவது இந்த 3 ஆலயத்தில் சந்தேகம் இருக்கா? ஒரு அடிப்படையில் ரிவைஸ் பண்ணட்டுமா? இந்த ஆலயம், இந்த ஆசீர்வாத கூடாரம் நம்முடைய இயேசுகிறத முற்றிலுமா அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்ப அவருக்குள்ளாக தான் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட முடியுன்றது காமிக்குது. சாலமோன் தேவாலயம் பார்த்தீங்கன்னா
ஆண்டோடைய சரீரமா மாறக்கூடிய சபை மக்கள் வந்து ரெண்டு நிலையை கடந்து வரணும். ஒன்று வந்து அவங்க கட்டப்படணும், அப்புறமா கட்டப்பட்டு முடிஞ்ச உடனே மகிமை அடைஞ்ச நிலைமையில் இருப்பாங்க. கரெக்டா? அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கட்டப்படணும் அப்படின்னா, கட்டப்படுறது என்ன அர்த்தம்னா அவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக வாழணும் அப்படின்னா ஆண்டோடைய குணங்கள், அந்த குணங்கள் தான் நாளுக்கு நாள் அவங்கள வளரணுமே தவிர அவர் எதுவுமே வளரக்கூடாது அவங்ககிட்ட தெளிவுபடுத்தி காமிச்சார். இந்த எசேக்கியேல் தேவாலயமானது ஆண்டோடைய சரீரமாகிய சபையானது எப்படியாக உலக ஜனங்கள், எல்லா உலக ஜனங்களையும், இதுல யோசிச்சு பாருங்க, உலகத்துல பெரிய பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்தாகணும். இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா எப்படியாக சுத்திகரிக்கப்பட போறாங்க, எப்படி கீழ்ப்பிள்ளை கத்துக்க போறாங்க, எப்படி ஆசத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்ற வேலைகளை நாம செய்ய போறதுக்கு அடையாளம் தான் இது. அப்ப இதை பத்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பெயர்களின் நம்பர் எழுதி கொள்ளுங்க. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 3 ஆலயத்தை குறித்த பிரம்மாண்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வகுப்புகள் வந்து எனக்கு வேணும் அப்படி விருப்பப்படும் போது அது எங்க நடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி சண்டேஸ்ல நடத்துவாங்க. அந்த வகுப்புல நீங்க கலந்துக்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோடைய நோக்கம். சொல்லி பார்க்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? முடிச்சலாமா? வெரி குட், சூப்பரா கேட்டீங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்ன? அடுத்த வாரம் நீங்க வந்தீங்கன்னா நானும் வருவேன், அப்ப சொல்றேன். ஓகே, அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சகோதரர் உங்க பேர் என்ன? கிருபாகரன். அடுத்த வாரம் சொல்ல நினைச்சார் அவரு, மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஏன்னா அது வந்து ஆண்டோட விருப்பம் இல்லை, நான் கேட்கிறப்ப உங்களால கேட்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. உங்க பேர் கிருபாகரன். ஓகே, நல்லா கவனிங்க. கிருபாகரன் என்னன்னா, நான் ஏன் தெரியுமா சொல்லல உங்ககிட்ட, நீங்க தப்பா நினைக்காதங்க. ஏன் தெரியுமா என் பேரை சொல்லல? சட்டம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடலாவது ஞானத்தோடலாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நானும் தீர்மானித்திருந்தேன். வேற எதையுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நமக்காக ஆண்டவர் சிலுவையில் சொன்னார் பாத்தீங்களா, அவரை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்த வாரம் பேர் சொல்றேன், டோன்ட் வரி. அப்போ உங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மற்ற காரியங்களை சகோதரர் தினேஷ் அவர்கள் வழிநடத்துவார்கள். இந்த காரியங்களை அவர் முன்னெடுப்பார்கள். வாழ்த்துக்கள். நன்றி.